ஆயிரத்து நேயர்களுக்கு வணக்கம். சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு மத்திய தொழிற்படை பாதுகாப்புக்கு உத்தரவிட்டிருந்தது சென்னை உயர்நீதிமன்றம் என்பது ஆயுதெழுத்து நேயர்கள் நன்கு அறிந்த ஒரு விஷயம். இந்த விவகாரத்தில் உச்ச நீதிமன்றம் சென்றிருக்கிறது தமிழ்நாடு அரசாங்கம். தமிழ்நாடு காவல்துறையுடைய பாதுகாப்பு இதற்கு போதுமானது, நாங்கள் போதிய பாதுகாப்பை வழங்கி வருகின்றோம், எங்கள் தரப்பில் காவல்துறை தரப்பில் எந்த குளறுபடியும் இல்லை, எந்த இடத்திலையும் பின்தங்கவில்லை என ஒரு நீண்ட விளக்கங்களை அளித்து உச்ச நீதிமன்றம் சென்றிருக்கிறது தமிழ்நாடு அரசு. மத்திய பாதுகாப்பு அவசியம் என உறுதியாக கருதுகிறது உயர்நீதிமன்றம். இந்த நிலையில ரெண்டு பேரும் ரெண்டு நிலைப்பாட்டை எடுக்க ஒரு கௌரவ யுத்தமாக தமிழ்நாடு அரசுக்கும் சென்னை உயர்நீதிமன்றத்துக்கும் இந்த மத்திய பாதுகாப்பு விவகாரம் வந்திருக்கிறதோ என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. இது அரசியல் கோணத்தையும் எடுத்திருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் திரு கருணாநிதி பார்த்தீர்களா, உயர்நீதிமன்றமே சொல்லியிருக்கிறது தமிழ்நாடு காவல்துறையுடைய செயல்பாடுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியை எழுப்பியிருக்கிறது என்று தமிழ்நாடு அரசை சாடியிருக்கிறார். கௌரவம் பார்க்கிறதா, கௌரவம் பிரச்சனையாக இது மாறி இருக்கிறதாங்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. நீதிமன்ற பாதுகாப்பில் அரசாங்கத்துடைய நிலை நம்பிக்கையா கௌரவ பிரச்சனையா என்ற தலைப்பில் இன்றைய ஆயுதெழுத்தில் விவாதிக்க இருக்கின்றோம். கூடுதல் விவரங்களை எமது தலைமை செய்தியாளர் ரமேஷ்குமார் முதலில் தரக்கள். சென்னை உயர்நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் வழக்கறிஞர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையேயான அந்த உரசல் போக்கு என்பது ஒரு காலங்காலமாக இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. இதன் உச்சகட்டமாக தான் கடந்த 2009ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் மிகப்பெரிய ஒரு மோதல் சம்பவம் நடைபெற்றது. அந்த சம்பவ தினத்தை இன்று வரைக்கும் வழக்கறிஞர்கள் ஒரு கருப்பு தினமாகவே அனுசரித்து வருகிறார்கள். இதனிடையே தான் 2011 டெல்லி உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்ற குண்டுவெடிப்பு சம்பவத்தை தொடர்ந்து இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய உயர்நீதிமன்றங்களுக்கு உரிய பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்று சம்பந்தப்பட்ட மாநில அரசுகளுக்கு மத்திய அரசு கேட்டுக் கொண்டிருந்தது. அதன்படி சென்னை உயர்நீதிமன்றத்திற்கும் அந்த உரிய பாதுகாப்பை தமிழக அரசு தற்போது அளித்து வருகிறது. இருந்த போதிலும் அந்த வழக்கறிஞர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையான அந்த மோதல் என்பது ஒரு தொடர்கதையாவே அவ்வப்போது நிகழ்ந்த வண்ணம் இருந்து வந்தது. இதனிடையேதான் கடந்த மாதம் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி விசாரணை அறைக்குள்ளேயே புகுந்து மதுரையை சேர்ந்த வழக்கறிஞர்கள் தமிழ் மொழியை ஆட்சி மொழியாக்க வேண்டும் என்று போராட்டம் நடத்தியதை தொடர்ந்து தானாக முன்வந்து உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி ஒரு வழக்கை தொடர்ந்து அந்த வழக்கிலே வருகிற 16ஆம் தேதி முதல் மத்திய தொழில் பாதுகாப்பு படையினுடைய பாதுகாப்பை உயர்நீதிமன்றத்திற்கு அளிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறார். இந்த வழக்கு விசாரணையின் துவக்கத்திலிருந்து இது தேவையில்லை, அதாவது மத்திய பாதுகாப்பு படை தேவையில்லை, தமிழக காவல்துறையை சிறப்பாக பாதுகாப்பு அளித்து வருகிறது என்று தமிழக அரசு தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வந்தது. அது மட்டுமல்ல, வழக்கினுடைய இறுதி உத்தரவு பிறப்பித்த நாள் அன்றும் இந்த உத்தரவை எதிர்த்து நாங்கள் உச்சநீதிமன்றத்திலே மேல்முறையீடு செய்ய இருக்கிறோம் என்று தெரிவித்திருந்தது. அதன்படி இன்று உச்சநீதிமன்றத்திலே தமிழக அரசு மேல்முறையீடு செய்திருக்கிறது. இதற்கிடையே சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சங்கமும் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தது. ஏனென்றால் சென்னை உயர்நீதிமன்றம் மட்டும் தனியாக இல்லை, உயர்நீதிமன்றத்தை தவிர 87 நீதிமன்றங்கள் இருக்கிறது. மத்திய பாதுகாப்பு படையினுடைய போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டால் மொழி பிரச்சனை ஏற்படும், அது மட்டும் இல்ல வழக்காடிகளுக்கு சிரமம் ஏற்படும் என்று எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறது. ஆனால் தலைமை நீதிபதி தனது தீர்ப்பிலே கடந்த 6 வருடங்களாக காவல்துறையினருக்கும் வழக்கறிஞர்களுக்கும் இடையேயான ஒரு அவநம்பிக்கை செயல்களின் ஒரு வெளிப்பாடுதான் இந்த உத்தரவு என்று தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமல்ல, இது ஒரு தற்காலிக நடவடிக்கை தான், நிலைமை சீரானால் 6 மாதம் கழித்து தமிழக காவல்துறை மீண்டும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடலாம் என்றும் அந்த கருத்தையும் தெரிவித்திருக்கிறார். ஆக சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு மத்திய பாதுகாப்பு படையினுடைய பாதுகாப்பு என்பது பாதுகாப்பிற்கான நம்பிக்கையா அல்லது கௌரவ பிரச்சனையா? ஒரு கௌரவ பிரச்சனையாக அரசாங்கத்துக்கும் நீதிமன்றத்துக்கும் இந்த விவகாரம் மாறி வருகிறதா? இந்த காவல்துறையுடைய செயல்பாடுகளை கேள்விக்குள்ளாக்குகிறதா? பல கேள்விகள் எழுந்திருக்கின்றன, விவாதிப்போம். இன்றைய விவாதத்தில் ஓய்வு பெற்ற நீதியரசர் வள்ளிநாயகம் அவர்கள் இணைகிறார். அவரை அன்போடு நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சங்கத்துடைய செயலாளர் வழக்கறிஞர் திரு அறிவழகன் அவர்கள் இணைகிறார். அவரை அன்போடு வரவேற்கின்றோம். மூத்த வழக்கறிஞர் திரு காந்தி அவர்கள் இணைகிறார். அவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். இன்னும் சற்று நேரத்தில் அதிமுக ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர் திரு மாஃபா பாண்டியராஜன் அவர்களும் நம்மிடையே இணைகிறார்கள். அவரையும் சற்று நேரத்தில் அவர் நிகழ்ச்சியில் நம்முடைய இருக்கிறார். நான் திரு ஜஸ்டிஸ் அந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். இந்தியால டெல்லி உயர் நீதிமன்றம் நீங்களா எந்த உயர் நீதிமன்றத்திலையும் இந்த மத்திய பாதுகாப்பு படை பாதுகாப்பு என்பது கிடையாது. தமிழ்நாட்டில் காவல்துறைக்கும் வழக்கறிஞர்களுக்கும் இடையே அவநம்பிக்கை ஏற்பட்டிருக்கிறதுன்னு தீர்ப்புல சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. ஆனா ஒரு சட்டம் ஒழுங்கை மிகப்பெரிய அளவுக்கு சவாலாக்கக்கூடிய விஷயங்களோ இல்ல ஒரு தீவிரவாத சம்பவமோ இல்ல அதற்கு ஒரு இன்காம்பிட்டன்ஸோ அதற்கான முகாந்திரமோ இல்லாத பட்சத்தில் இந்த நடவடிக்கையை
தமிழ்நாடு சர்க்கார் அதீதமான நடவடிக்கையாக பார்க்கிறது, இல்லை என கருதுகிறீர்களா? இல்லை, இல்லை என்றுதான் கருதுகிறேன். ஏனென்றால் நீங்கள் கேட்டீர்கள், ஏற்கனவே மோதல்கள் பல முறை வந்திருக்கின்றன. என்னுடைய அடிப்படை கேள்வி என்னவென்றால், இந்த பாதுகாப்பு யாருக்காக? இந்த பாதுகாப்பு நீதிமன்றத்தில் நீதியரசு மட்டுமல்லாமல் வழக்கறிஞருக்கும் சேர்ந்தான் அந்த பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதை யாரும் மறந்துவிட முடியாது. ஏனென்றால் சாதாரணமாக வழக்கறிஞர்கள், நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க, பல நீதிமன்றங்களிலே வழக்கறிஞர்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று தமிழகத்திலே நாம் பார்க்கின்ற காட்சிகள் பல காட்சிகள் இருக்கின்றன. அவ்வாறு இருக்கின்ற பொழுது ஒரு பாதுகாப்பு என்பது என்ன? ஒழுக்கம், என்ட்ரி இஸ் ரெஸ்ட்ரிக்டட். அதுபோல அங்க போக அவங்க யார் போறாங்க, என்ன கார் எடுத்து போறாங்க அப்படிங்கறத ரெஸ்ட்ரிக்ட் பண்றாங்க. இந்த ரெஸ்ட்ரிக்ட் பண்ணல தமிழக அரசுக்கு காவல்துறைக்கு சக்தி இருக்கிறதா இல்லையா என்பதற்கு முன்னால அங்க சக்தி இல்லை நிறுவனமாயிருக்கு பல நிகழ்வுகள்ல. உதாரணத்துக்கு எடுத்தீங்கன்னா, நேற்று கூட ஒரு நிகழ்வு, இந்தியாவில் பல நீதிமன்றங்கள் இருக்கிறது, பல உயர் நீதிமன்றங்கள் இருக்கிறது, பல நீதிமன்ற வளாகங்கள் இருக்கிறது. அங்க இருக்கக்கூடிய ஒரு நீதிமன்றம் இன்றைக்கு நான் சொல்லணும்னா, நான் வந்து லக்னோ போயிருந்தேன், டெல்லி போயிருந்தேன், கான்ஃபரன்ஸ் போயிருந்தேன். அவங்க கேட்கிறாங்க, உங்கள் நீதிமன்றத்துக்கு கூட ஏன் இந்த நிலை? லக்னோல இல்ல, அலகாபாத் ஹைகோர்ட்ல இல்ல, டெல்லி ஹைகோர்ட்ல இல்ல. காவல்துறையா? காவல்துறை அல்ல, அங்கதான் சொல்ல வரேன் நான். காவல்துறை அல்ல. ஆனால் ஒரு சில வழக்கறிஞர்கள் தவறான போக்கினால் ஒரு நிலை ஏற்படுகிறது. அந்த வழக்கறிஞரை கட்டுப்படுத்துவதா வேண்டாமா என்பது காவல்துறைக்கு ஒரு தயக்கம். அதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். அரசியல் காரணமா இருக்கலாம், அல்லது வந்து நம்ம வந்து வழக்கறிஞரோட மோத காரணங்களாகவும் இருக்கலாம்ல. சட்டம் ஒரு காரணம் சொல்லுங்க, சட்டம் மூலமா ஒரு காரணம் சொல்லுங்க. இல்ல, இன்னைக்கு காவல்துறை இந்த நடவடிக்கைகள்லாம் கட்டுப்படுத்தல அப்படிங்கிற ஒரு அப்சர்வேஷன் வைக்கிறீங்க. உயர் நீதிமன்றத்துடைய தீர்ப்பு, ஆர்டர் காவல்துறையுடைய கைகளை கட்டி போட்டிருக்குங்கிற ஒரு பார்வை இல்லை. நீ அங்கதான் சொல்ல வரேன். பாதுகாப்பு சார், சாதாரணமாக தமிழக காவல்துறை பாதுகாப்பு கொடுக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். முதல் கேள்வி கேட்கிறேன், இன்றைக்கு வந்து இன்றைக்கு சிஎம் போன்றவங்களுக்கு எதுக்கான ஜெட் பாதுகாப்பு கொடுக்குறாங்க? தமிழக காவல்துறை போறதா? இரண்டாவது, ஒரு வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது, கிரிமினல் வழக்கு நடந்து இருக்கு. நீங்களே வழக்கறிஞர்களே சேர்ந்து என்ன சொல்றீங்க? தமிழக காவல்துறை வழக்கினை சரியாக விசாரிக்கவில்லை, ஆகவே நீங்க சென்ட்ரல் சிஐடியை கொடுங்க, சென்ட்ரல் சிபிஐக்கு போங்க அப்படி இவங்களே வழக்கு போடுறாங்க. என்ன காரணம்? நம்பிக்கை இல்லையா அர்த்தம் அல்ல. அதாவது இவர்களால சில காரணத்தை பண்ண முடியவில்லை. உதாரணத்துக்கு எடுத்தீங்கன்னா, போலீஸ் ஸ்டேஷன்ல போகும்போது போலீஸ் ஸ்டேஷன் புகுந்து அடிக்கிறாங்க, அது ஒன்றும் பண்ண முடியதில்லை. ஆக இது மாதிரி நிலை உருவாகிவிட்டது. நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னா, இது வந்து குடும்ப சண்டை எடுத்து வைத்துக் கொள்ளலாம். குடும்பத்தில் உள்ள விவகாரம், வழக்கறிஞரும் நீதிபதியும் குடும்பத்தில் உள்ளவர்கள், குடும்பத்திற்கு மொத்தமா பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ நான் என்ன எடுத்தீங்கன்னா, எனக்கு பாதுகாப்பு கொடுக்கும் போது என்ன பண்றேன்? போலீஸ்கார இருக்கான், இன்னும் செக்யூரிட்டியா வைக்கிறேன். நானு காவல் நம்பிக்கை இல்லையா? வாட் இஸ் ராங்? அத்தியாவசியமா இருக்கிறது அப்படிங்கிறது உங்களுடைய பார்வையை நான் புரிஞ்சுக்கிறேன். திரு அறிவழகன், உங்களுடைய பார்வை. இன்னைக்கு ஏர்போர்ட்ல பாத்தீங்கன்னா மத்திய தொழிற்படை பாதுகாப்பு இருக்கிறது, அங்கெல்லாம் நம்ம எந்த பிரச்சனையும் எழுப்பல. இது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை ஏர்போர்ட்லயும் மத்திய பாதுகாப்பு இருக்கிறது, ரயில்வேல மத்திய பாதுகாப்பு இருக்கிறது. அங்கெல்லாம் பிரச்சனை இல்லாத போது இங்க மத்திய பாதுகாப்பு வருது அப்படிங்கறத ஏன் ஒரு ஈகோ விஷயமா பார்க்கணும்? உயர் நீதிமன்றத்திற்கு எந்த விதமான அச்சுறுத்தலோ அல்லது பயங்கரவாதிகளிடமிருந்து ஒரு தாக்குதலோ அதற்கான முனைவோ எதுவும் இல்லை. ஆனால் ஏற்கனவே தமிழக காவல்துறையினர் போதுமான அளவில் சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் போதிய பாதுகாப்பை கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருவது என்று சொன்னால், இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த காவல்துறை போதுமான அளவில் வழக்கறிஞர்களுக்கும் வழக்காடிகளுக்கும் பொதுமக்களுக்கும் நீதித்துறைக்கும் நீதிமன்ற பணியாளர்களுக்கும் நல்ல முறையிலே பாதுகாப்பு கொடுத்து வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தேவையில்லாமல் இந்த உயர் நீதிமன்றம் அப்படி கருதலையே பல சம்பவங்களை சுட்டி காட்டுது. அதுல பிரச்சனைக்குரியவர்களா வழக்கறிஞர்கள் இருக்கிறாங்க. நீதிமன்ற தலைமை நீதிபதியுடைய வழக்கு நடந்துட்டு இருக்கக்கூடிய அந்த அறையில நடக்கக்கூடிய சம்பவம் இதோடைய உச்சகட்டமா பார்க்கப்படுது. 6 ஆண்டுகள்ல இந்த நீதிமன்ற வளாகத்துல பல வன்முறை சம்பவங்கள் நடக்குது. இப்படி இருக்கும்போது நீதிமன்ற வேடிக்கை பார்க்கணும். இல்ல, என்ன வன்முறை சம்பவங்கள் நடந்தது?
அதாவது சிறு சிறு சின்ன சின்ன சம்பவங்கள் அது வழக்கறிஞர்களுடைய போராட்டம் அந்த வகையிலே தான் இருந்திருக்கிறே தவிர மிகப்பெரிய பயங்கரமாக வழக்கறிஞர்கள்லாம் கூடி மிகப்பெரிய தகராறு பண்ணாங்க, சண்டை போட்டாங்க, எனக்கு தெரியுது அது மாதிரி எதுவுமே நடக்கல. தலைமை நீதிபதியுடைய சேம்பர்ல வாயில கருப்பு துணி கட்டி பேனரை வச்சு போராடக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது, அவருடைய ப்ரொசீடிங்ஸை டிஸ்டர்ப் பண்றது அப்படிங்கிறது அவ்வளவு லேசா அவ்வளவு சாதாரணமா நீதிமன்ற வளாகங்கள்ல கொலை நடந்திருக்கிறது. எக்மோர் கோர்ட்ல கொலை நடந்திருக்கிறது. இதெல்லாம் நிச்சயமா சாதாரண சூழ்நிலைன்னு சொல்ல முடியாது. மிகப்பெரிய பாதுகாப்பு கொடுக்கப்பட்ட ராஜீவ்காந்தியே சுட்டுக் கொண்டாங்க. சுட்டுக் கொள்ளல, மனித வெடி கொண்டு வச்சு பண்ணாங்க. அதே மாதிரி சொல்றேன், இந்த பாதுகாப்பு என்கிற காரணத்தினாலேயே பல சம்பவங்கள் நடைபெறாம போயிட போறதில்ல. உயர்நீதிமன்றத்தில் ஏற்கனவே நல்ல பாதுகாப்பு இருக்கு. இந்த பாதுகாப்பு போதும். நாங்க வழக்கறிஞர்களும் பொதுமக்களும் போலீசாரும் ஏதோ ஒரு சில சம்பவங்கள் தகாத சம்பவங்கள் ஒரு மக்கள் கூட்டமா கூடுற இடத்துல மிகப்பெரிய அளவுல அந்த நிலையில மூத்த வழக்கறிஞர் திரு காந்தி அவர்கள் நம்மிடையே எடுக்கிறார். அவர்களுடைய முதற்கட்ட பார்வையை நான் கேட்க விரும்புறேன். இந்த உத்தரவுக்கான ஒரு ட்ரிகர் பாயிண்டா பார்க்கப்படுவது தலைமை நீதிபதி அமர்ந்திருக்கக்கூடிய அந்த அறையில, அந்த கோர்ட் வளாகத்துல நீதிபதி வழக்கறிஞர்கள் எல்லாம் போராட்டம் நடத்தினாங்க, கருப்பு துணி கட்டிட்டு போராட்டம் நடத்தினாங்க. இதுதான் ட்ரிகர் பாயிண்டா பார்க்கப்படுது. ஆனா இதுல காவல்துறையுடைய தோல்வி எங்க திரு காந்தி? காவல்துறை பலமுறை இங்கே தோல்வியை சந்தித்திருக்கிறது. எங்களை எல்லாம் வழக்கறிஞர்களை பிப்ரவரி 14 துரத்தி அடித்ததை மறந்துவிட முடியாது. காவல்துறை தேவையற்ற முறையில் வழக்கறிஞர்களை கடுமையாக தாக்கினார்கள். வழக்கறிஞர் அருகிலே இருக்கின்றவர்கள் ரோட்டை தாண்டி வழக்கறிஞர்களை தடுத்து நிறுத்தலங்கிறது தான் குற்றச்சாட்டு. ஆனா காவல்துறை தரப்புல, அரசு தரப்புல சொல்லப்படக்கூடிய விஷயம், எங்களுடைய கைகள் கட்டப்பட்டிருக்கும் பொழுது நாங்க எப்படி தடுத்து நிறுத்தி இருக்க முடியும்? எங்களுடைய நடவடிக்கைகள் முனைப்பு இருந்தது, நடவடிக்கைகள் இருந்தது, ஆனா எங்களுக்கு அதற்கான அதிகாரம் இல்லை. நீங்க சொல்லக்கூடிய இந்த 14ஆம் தேதி நடந்த இந்த சம்பவத்துல, போராட்டம் நடத்தின சம்பவத்துல காவல்துறை எங்க தோல்வி அடைந்த ஸ்பெசிபிக்கான அம்சத்துல கேட்கிறேன். ஸ்பெசிபிக்கா நீங்க எத்தனை பேர் அந்த அடிபட்டு நம்முடைய ஹாஸ்பிட்டல்ல படுத்திருந்தாங்க என்பது எங்களுக்கு தெரியும். இரவுல போய் நான் எல்லாத்தையும் பார்த்தேன். நீதிபதி பார்த்தாங்க. வழக்கறிஞர் அடிபட்டு படுத்திருந்தார்கள். பல வழக்கறிஞர்கள் ரத்தம் சிந்த அங்க அடித்தார்கள், துரத்தி அடித்தார்கள். இங்க மட்டும் இல்ல, ரோட்டுக்கு அந்த பக்கம் இருக்கிற கடைகள் எல்லாம் போய் அங்க வழக்கறிஞர் அருகிலும் போய் தாக்கினார்கள். பார் கவுன்சிலுக்குள்ள நுழைஞ்சு அடிச்சாங்க. இதெல்லாம் அத்துமீறல் தவிர வேற ஒண்ணுமே கிடையாது. போலீசாருடைய அதிவிரமான குற்றச்சாட்டு இருதரப்புலையும் அந்த சம்பவத்தில் இருந்ததும் குற்றச்சாட்டு. அதற்கு பிறகு அந்த சம்பவத்தை காவல்துறை தன்னுடைய கட்டுப்பாடுகளை அதிகரிக்கணும், இல்ல கூடுதலான காவல்துறையை நியமிக்கணும் அப்படின்னா நீதியரசர் பிரிசைடிங் ஆபீசருடைய அனுமதி இல்லாம செய்ய முடியாது அப்படிங்கிற கட்டுப்பாடுகள் வருது. இந்த சம்பவத்துல எந்த சம்பவம் பிரச்சனைக்குள்ளாகுதோ, போராட்டம் நடத்தினாங்க, தலைமை நீதிபதியுடைய அறைக்கு உள்ளே போராட்டம் நடத்தினாங்க, அந்த சம்பவத்துல காவல்துறை பல முயற்சிகளை செய்து அவங்களை கைது செய்யட்டுமா, அவங்களை தடுத்து நிறுத்தட்டுமான்னு. ஆனா எதற்கும் அனுமதி இல்லை. தடுத்து நிறுத்துவதற்கு, கைது செய்வதற்கு அனுமதி இல்லாத போது அது நடந்தது. அங்க காவல்துறையோட தோல்வி எங்க இருந்தது? இல்ல, அது காரணம் மட்டுமல்ல. இங்க இருக்கக்கூடிய இத்தனை ஆண்டுகளாக பார்த்துக் கொண்டே இருக்கிறோம். கரைவேட்டி கட்டியவர்கள் யார் வேண்டுமானாலும் உயர்நீதிமன்ற வளாகத்தில் நடைபெறலாம். எதற்கும் அவர்களை தடுப்பதற்கான அதிகாரம் இல்லை. அவர்களை தடுப்பதற்கும் இவர்களுக்கு சக்தி இல்லை. ஏனென்றால் அவர்கள் எல்லாம் அரசியலுக்கு சார்ந்தவர்கள். அப்படி இருக்கின்ற பொழுது இங்கே நீங்கள் டெல்லி உயர்நீதிமன்றத்திலே பார்த்திருப்பீர்கள். இங்கே இருந்து போகக்கூடிய மூத்த வழக்கறிஞர்கள் கூட அங்கே போய் எங்களுக்கு தனியாக அன்றைக்கென்று உள்ளே போவதற்கு ஒரு இது வாங்கிக் கொண்டிருந்தால் தான், அனுமதி சீட்டு பெற்றால் தான் உள்ளே நுழைய முடியும் சுப்ரீம் கோர்ட்டிலே. ஆனால் இங்கே வழக்கறிஞர் சென்னை உயர்நீதிமன்றத்துக்குள்ளே யார் வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் நுழையலாம். வழியிலே இந்த வழியிலே அந்த வழிக்கு போவதற்காக இந்த உயர்நீதிமன்றத்தை தாண்டி போகின்றவர்கள் இருக்கிறார்கள். பல்வேறு திருட்டுக்கள், எவன் வேண்டுமானாலும் அங்கே விற்கிறவன் கூட வித்துக் கொண்டிருக்கிறான். எதையும் கேட்பதற்கு நாதி இல்லை. இருக்கக்கூடியவர்களை போலீஸ்காரர்களை கண்டால் பயப்படுகின்ற முயற்சி இருக்க வேண்டும். என்றால் யாரும் அதை கண்டுகொள்வதே இல்லை. காவல்துறைக்கு கொடுக்கப்பட்டிருக்கா அப்படிங்கறதான் கேள்வி. இந்த சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அவர்களை தடுக்கின்ற உரிமை காவல்துறைக்கு இருக்கிறது. ஆனாலும் கூட இத்தனை நாட்களாக அவர்கள் தொடர்ந்து
தங்களுடைய கடமை செய்ய இருந்தார்கள். எதை உயர்நீதிமன்றம் காங்கிரஸ் எடுத்துக்கிட்டு இப்படி எல்லாம் ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது, தலைமை நீதிபதி அமர்ந்திருக்கக்கூடிய அந்த வளாகத்துக்குள்ளே அந்த கோர்ட்டுக்குள்ளே போராட்டம் நடத்தினாங்கன்னு சொல்லக்கூடிய சமயத்துல ஏன் தடுக்கலங்கிற கேள்வி காவல்துறை நோக்கி எழுது. உயர்நீதிமன்ற உத்தரவால தடுக்கவில்லை. அவங்க உள்ள ஏனென்றால் காவல்துறை அது போன்ற சம்பவங்கள்ல நடவடிக்கை எடுக்கணும்னா நீதிமன்ற தலைமை நீதிபதியை கேட்காம ரெஜிஸ்டரை கேட்காம எடுக்க முடியாது. இந்த சம்பவம் நடப்பதற்கு முடியவே முடியாது. நீங்கள் தவறாக சொல்லுகிறீர்கள். அப்படி இல்லை. அப்படி என்றால் 10-20 பேர் துப்பாக்கியோடு உள்ள நுழைந்தவளை பார்த்து வேடிக்கை பார்ப்பார்களா? இந்த தலைமை நீதிபதி அங்கே உட்கார்ந்து மேலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். தடுத்திருக்க வேண்டும். திரு காந்தி 2 நாட்களுக்கு முன்பாகவே இப்படி ஒரு சம்பவம் நடக்க வாய்ப்பு இருக்கிறது, இப்படி போராட்டம் நடத்த வராங்க, அவங்களை கைது செய்யலாமா அப்படின்னு கேட்கப்படுது. ரெஜிஸ்ட்ரார் தரப்புல சொல்லப்படக்கூடிய விஷயம் அவசியம் இல்லை, இந்த பார்ல இருக்கக்கூடிய யாருக்கும் உள்ள வருவதற்கான அனுமதி இருக்கிறது அப்படின்னு ரெஜிஸ்ட்ரார் தரப்புல சொல்லப்படுது. அன்னைக்கு போராட்டம் நடக்கக்கூடிய நாட்களையும் இப்படி உள்ள வராங்க, அவங்களை தடுத்து நிறுத்தலாமா அப்படின்னு ஜாயிண்ட் கமிஷனர் கேட்கிறார். அவசியம் இல்லை என்று சொல்லப்படுது. பிறகும் ஜாயிண்ட் கமிஷனர் தரப்புல ரெஜிஸ்ட்ரார் கோர்ட்டோட ரெஜிஸ்ட்ரார்ட்ட பலமுறை கேட்ட பிறகும் அவங்களை கைது செய்ய தடுக்க தேவையில்லை அப்படின்னு சொன்ன பிறகு உள்ள வராங்க. உள்ள இந்த அசம்பாவிதம் நடக்குது. காவல்துறை எங்க தோற்றது? அசம்பாவிதம் நடக்க ஆரம்பித்த உடனே அவர்கள் உள்ளே நுழைந்து அவர்களை வெளியே அனுப்பியிருக்க முடியும். கண்டிப்பாக முடியும். அவர்கள் முதல் நாள் கேட்கின்ற பொழுது தயவு செய்து கேளுங்கள், முதல் நாள் அவர்கள் கேட்கின்ற பொழுது அவர்களை மறுப்போகிறார்கள். ஆனால் உள்ளே வந்து ஒவ்வொருவரும் கையிலே பிளாக்கார்டு வைத்துக் கொண்டு அங்கே தமிழ் வேண்டும் என்று கத்தவும் சத்தம் போடவும் மத்தியானம் அங்கேயே உட்கார்ந்து டிஃபன் சாப்பிடுவதுமாக இருந்த ஒரு நிலை உச்ச நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதியுடைய அருகிலே அதெல்லாம் தவறான கருத்து. காப்பாற்ற வேண்டியது அவருடைய கடமை இல்லங்க. காப்பாற்ற வேண்டியது போலீஸுடைய ஜாயிண்ட் கமிஷனர் கேட்கிறார், ரெஜிஸ்ட்ராருக்கு போன் பண்ணி கேட்கிறார் தடுத்து நிறுத்தட்டுமான்னு. இல்ல அவங்களுக்கு வரத்துக்கு உரிமை இருக்கு அப்படின்னு உள்ள வர வரைக்கும் கேட்கிறார். உரிமை இருக்குன்னு சொன்ன பிறகு அவங்களை தடுத்து நிறுத்த வேண்டாம், தடுத்து நிறுத்துவதற்கு கைது செய்வதற்கு சீஃப் ஜஸ்டிஸ் நீதித்துறை உத்தரவு வராத போது எப்படி காவல்துறை இங்க தடுத்து நிறுத்திக்க முடியும்? ஏற்கனவே உத்தரவுகள் இருக்கிறது. இது போன்ற சம்பவங்கள்ல நீதித்துறையோட அறிவுறுத்தல் இல்லாம நடவடிக்கைகளை மேற்கொள்ளக்கூடாது அப்படின்னு 4 ஆண்டுகளுக்கு முன்னாலே வழக்கை துரத்தி அடித்தார்களே, ரத்தம் சிந்தினார்களே, நீதிபதி கூட அடிபட்டு ரத்தம் சிந்தினாரே, அவர்களால் அடிபட்டு ரத்தம் சிந்துவதற்கு அடியுங்கள் யாராலும் சொன்னார்களா? யாராலும் அந்த உத்தரவை அவர்கள் கொடுத்தார்களா? அப்பொழுது அவர்களால் கையிலே தங்களுடைய ஆயுதத்தை எடுத்துக் கொள்ளவில்லை, துரத்தி வழக்கை அடிக்கவில்லை, பார் கவுன்சில் நுழைந்து அடிக்கவில்லை. எல்லா இடத்திலும் அடித்து நொறுக்கியவர்கள் தான் இன்றைக்கு சொல்லுகிறார்கள் எங்களுக்கு கேட்கவில்லை. இதெல்லாம் ஒரு சப்பக்கட்டு. நிச்சயமாக சொல்லுகிறேன், அன்றைக்கு அவர்களால் தடுத்து நிறுத்த முடியும், தடுத்து நிறுத்தி இருக்க வேண்டும். இது போலீஸ் உங்களுடைய கருத்தை நான் பதிஞ்சுக்கிறேன் திரு காந்தி. நான் திரு மாஃபா பாண்டியராஜன் அவர்கள்ட்ட கேட்க வரும்போது திரு மாஃபா பாண்டியராஜன் அவர்கள் இணைகிறார், அதிமுக ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர். பல சம்பவங்கள் அடுக்கி 6 வருடங்களா நடக்கக்கூடிய பல சம்பவங்கள் அடுக்கி சென்னை உயர்நீதிமன்றம் மத்திய பாதுகாப்பு கோருகிறது. இந்த விவகாரத்தை ஒரு ஈகோ பிரச்சனையாக தமிழ்நாடு அரசு பார்க்கிறதோங்கிற கேள்வி இயல்பாயுது. கண்டிப்பா அது ஈகோ மாதிரி எனக்கு தெரியல. இவங்க இதுல நிகழ்ந்த நிகழ்ச்சிகளை பாத்தீங்கன்னா கருணாநிதி அவர்கள் இது ஒரு கர்வத்தின் அடிப்படையில் அரசாங்கம் இது பண்ணாம இருக்கு அப்படின்றதோ அதை அரசியல் ஆதாயம் ஆக்கக்கூடிய ஒரு விஷயமா அவர் பாக்குறது இயற்கையான விஷயம். இது கருணாநிதி சொல்வதை கேட்கல, கோர்ட்டுடைய அப்சர்வேஷன் இது ஒரு ஈகோ விஷயமா பார்க்க கூடாது. கோர்ட் உத்தரவிடுகிறது மத்திய பாதுகாப்பு தேவை. ஏன் இவ்வளவு ஸ்ட்ராங்கா ரெசிஸ்ட் பண்ணது தமிழ்நாடு சர்க்கார்? தமிழக அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் இதுல 2009 நிகழ்ந்த அந்த நிகழ்வு திமுக அரசாங்கத்துல திரு காந்தி அவர்கள் சொன்னாங்க, பலரும் சொன்னாங்க அதை பத்தி. அது வரலாறு காணாத வன்முறை வெடித்தது. அந்த டயத்துல அவங்க போலீஸ் தன் கடமையை செய்யலன்னு பலரும் சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க சொன்னாங்க ரெஜிஸ்ட்ரார் அப்போ எங்களுக்கு கரெக்டா ஆர்டர் கொடுக்கல. ஏன்னா நீதி நிர்வாகம் என்பது ஜுடிஷியல் அட்மினிஸ்ட்ரேஷன் என்பது ரெஜிஸ்ட்ரார் கையில இருக்கு. அவர் சொன்னாதான் இவங்க உள்ளே வர முடியும். அந்த ஒரு தெளிவு இதுல இருக்கு. இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் தமிழக காவல்துறைக்கும் வழக்கறிஞர்களுக்கும் பெருவாரியான வழக்கறிஞர்களுக்கும் ஒரு புரிந்துணர்வு இல்ல. அவங்க 2 பேருக்கிடையே அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லாம போயிடுச்சு. அந்த காலத்துல இருந்து 2009 இருந்து இப்ப இந்த அரசாங்கம் வந்த 4.5 வருடங்களில்
இந்த மாதிரி பெரிய நிகழ்ச்சிகள் ஒண்ணு நிகழல. மதுரையில் இருந்த ஒரு நிகழ்ச்சியை வந்து ஒரு பாயிண்ட் அவுட் பண்ணிருக்காரு. அதுல வந்து தமிழ் ஆட்சி மொழிக்கு வரணுங்கிறதுக்காக அப்படி என்ன நிகழ்ந்தது? 2011 இந்த மாதிரி அசம்பாவிதங்கள் ஏதேனும் நிகழ்ந்துச்சா? இல்ல, இங்க பாருங்க, வரைக்கும் இவர் கொடுத்திருக்கிற அந்த 6 வருடங்கள்ல என்ன நிகழ்ந்ததுன்னு சொல்லிருக்கு. இல்ல 2000 ஸ்பெசிபிக் ஒரு கேள்வி கேட்கிறேன். இன்னைக்கு எந்த அசம்பாவிதம் நிகழலையே, எதற்காக இன்னைக்கு மத்திய பாதுகாப்பு வரணும்னு நீங்க கேட்கறீங்க. அதனால நாங்க ஏத்துக்க மாட்டோம், எங்களுக்கு தன்னாட்சி இருக்கு, தமிழ்நாடு சர்க்காரால போலீஸால பாதுகாப்பு கொடுக்க முடியாதான்னு கேட்கறீங்க. 2011 நவம்பர் மாசத்துல ஏதேனும் அசம்பாவிதம் கோர்ட் வளாகத்தில் நடந்துச்சா? 2011 நீங்க சொல்ற மாதிரி தீவிரவாத சம்பவம் நடக்கல. 2011 நவம்பர் 8ஆம் தேதி தமிழ்நாடு அரசாங்கத்துடைய தலைமைச் செயலாளர் மத்திய உள்துறைக்கு கடிதம் எழுதுறார். எந்த கோரிக்கையை நாங்க ஏற்க மாட்டோம் அப்படின்னு நீங்க உச்சநீதிமன்றத்துக்கு இதுக்கு போயிருக்கீங்களோ, எந்த கோரிக்கை, எந்த ஒரு விஷயத்தை உத்தரவாக, எந்த மத்திய பாதுகாப்பு உத்தரவாக சென்னை உயர்நீதிமன்றம் கொடுத்திருக்கிறதோ அது வேண்டும் அப்படின்னு தமிழ்நாடு அரசாங்கத்துடைய தலைமைச் செயலாளர் மத்திய அரசாங்கத்துக்கு சிபாரிசு. பாருங்க, இங்க இதை பொறுத்த வரைக்கும் இந்த கேஸ்ல இப்ப அவங்க சொன்னது மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் சேர்ந்து முடிவெடுங்கள் அப்படின்னு முதல்ல அறிவுறுத்திருக்காங்க கோர்ட். அது மாதிரி 2 மீட்டிங் நடந்திருக்கு. பாருங்க, இதுல 2 விஷயங்கள் இருக்குங்க. ஒன்னு, சிஏஎஸ்எஃப் வந்து உங்களுக்கு வேணும்னா 16.6 கோடியை டெபாசிட் பண்ணுங்க அப்படின்னு வந்து மத்திய அரசாங்கத்துல இருந்து சொல்றது. நாங்க வந்து கோர்ட் சொன்ன நவம்பர் 16 பண்ண முடியும். மத்திய பாதுகாப்பு படை வேணும் அப்படின்னு தமிழ்நாடு தலைமைச் செயலாளர் எழுதும் போது அவருக்கு 16 கோடி ரூபாய் ஆகும் தெரியாதா? இல்ல, சிஏஎஸ்எஃப் இங்க பாருங்க, சிஏஎஸ்எஃப் எந்த கான்டெக்ட்ல அவங்க அந்த டைட்டில் கேட்டிருந்தாங்கன்னு எனக்கு தெரியாது. 2011 நவம்பர் 8 டிஜிபி தமிழ்நாடு has stated the strained relationship between the police and the section of lawyers has compounded the problems of implementation of security system in high court complexes and suggested that the entire security of the Madras High Court and Madurai bench may be entrusted to the CISF. இதை எழுதுபவர் தமிழ்நாடு சர்க்காருடைய தலைமைச் செயலாளர். எந்த கோரிக்கை இன்னைக்கு தமிழ்நாடு சர்க்கார் நிராகரிக்கிறதோ அந்த கோரிக்கையை ஒரு சிபாரிசாக தமிழ்நாடு சர்க்கார் அன்னைக்கு சொல்லுமா, இன்னைக்கு எதை வேண்டாங்கிறீங்களோ அதை டிஜிபி சொன்னதா தலைமைச் செயலாளர் சொல்றார் நவம்பர் 8, 2000. இதுல இப்ப பாருங்க, இந்த கான்டெக்ட்ல எப்படின்னா, ஒரு விதமாக இந்த மோதல் என்பது அரசியல் மயப்படுத்தி விட்டது. ஆரம்பிச்சது வந்து யாருன்றது அன்னைக்கு உங்களுக்கு அரசியல் மயம் என்பது இல்லைங்க. இங்க பாருங்க, யாரும் இந்த மாதிரி எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. இது மாதிரி வந்து சிஏஎஸ் போட்டு பண்றப்போ அதனால என்ன பிரச்சனைகள் வரும், இன்டெலிஜென்ஸ் தெரியல. அது எந்த கான்டெக்ட்ல அவங்க கேட்டாங்க, எந்த ஸ்பெசிபிக் இஷ்யூக்காக கேட்டாங்க எனக்கு தெரியாது. சிஏஎஸ்எஃப் அன்னைக்கு வந்தாலும் இன்னைக்கு வந்தாலும் அதே இம்ப்ளிகேஷன்ஸ் தான். இங்க பாருங்க, தமிழக அரசாங்கத்துடைய நிலைப்பாடு இதை பொறுத்த வரைக்கும் இந்த வழக்கறிஞர்கள் காவல்துறைக்கு இடையில இருக்கிற புரிந்துணர்வு இல்லாத தன்மை கொஞ்சம் கொஞ்சமாக சரிப்பட்டு கொண்டு வருகிறது. எந்த அளவுக்கு 2009 அவ்வளவு பெரிய வன்முறை வெடித்து அதுல வந்து இவங்க மேல தவறு அவங்க மேல தவறுன்னு சொல்லிட்டு இருந்த விஷயத்தில் இருந்து இப்ப நிலைமை சீர்பட்டு கொண்டு வருகிறது, சிறிது சிறிதாக சீர்பட்டு கொண்டு வருகிறது. இந்த டயத்துல தேவையில்லைன்றது அரசாங்கம் நடத்தப்படுது. அசிஸ்டன்ட் கமிஷனரே சொல்றாரு, இந்த கடந்த 3 ஆண்டுகள்ல 10க்கும் மேற்பட்ட காவல்துறை மீது வழக்கறிஞர்களுடைய தாக்குதல் சம்பவங்கள் நடந்திருக்கு அப்படின்னு சீர்பட்டு வருது. இன்னைக்கு சொல்றீங்க இந்த கோரிக்கை வந்த அப்புறம், ஆனா இந்த இதுல அசிஸ்டன்ட் கமிஷனர் தாக்குதல் சம்பவங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிற. தாக்குதல் யாரை தாக்குறாங்கன்னு பாக்கலாம். அவங்க சொல்றது வழக்கறிஞர்கள் தாக்கிட்டாங்க 10 கேஸ்ல சொல்லியிருக்காங்க. ஆனா இதுவரைக்கும் வந்து இந்த 4 வருஷத்துல எனக்கு தெரிஞ்சு வழக்கறிஞர்களை வந்து காவல்துறை தாக்குனதா பெருசா வந்து இஷ்யூஸ் இல்ல. காவல்துறையே வழக்கறிஞர்கள் தாக்குதல் இதுல வந்து பாலிடிக்ஸுக்கு இடம் இல்ல, தேவையில்லாம இதுல வந்து அரசியல் உள்ளே புகுந்து விட்டது. இதுல வந்து கருணாநிதி அறிக்கை விடுறதும் அவருடைய எந்த ஒரு தவறுகளையும் மனசுல வச்சுக்கிடாம ஏதோ காவல்துறை வந்து தரம் தாழ்ந்து விட்டது போலவும் கேவல்துறை ஆயிட்டுன்னு சொல்றது, இதெல்லாம் வந்து தேவையில்லாத அரசியல் பூந்திருக்கிறது இந்த வாரத்தில் அப்படிங்கிறத நான் பார்க்கிறேன். நான் ஜஸ்டிஸ் வள்ளிநாயகம் அவர்கள்ட்ட கேட்க வரும்போது, காவல்துறை சரியா செயல்படல அப்படிங்கிற குற்றச்சாட்டு, அதன் அடிப்படையில தான் இந்த முடிவு. காவல்துறை சுதந்திரமா செயல்பட்டா தானே சரியா செயல்பட முடியும். அந்த சுதந்திரம் அழிக்கப்பட்டிருக்கிறதா அப்படிங்கறது தான் மூட் குவெஸ்ட். நான் ஒண்ணு கேக்குறேன், சீஃப் ஜஸ்டிஸ் வந்து கான்ஃபரன்ஸ் போயிருக்காரு டெல்லியில. சீஃப் ஜஸ்டிஸ் வீட்டுல 30-40 அட்வொகேட்ஸ் போய் கரெக்டா பண்றாங்க. அப்ப காவல்துறை அதை தடுப்பதற்காக சீஃப் ஜஸ்டிஸ் உத்தரவு தேவையா? அதுபோல கோர்ட் காம்பவுண்டுக்குள்ள வந்து மதுரை நடக்கும்போது அங்கே 30,000 அட்வொகேட்ஸ் வரப்போறாங்க நியூஸ் வருது.
சாதாரணமாக இது மாதிரி வரும்போது 140 போடாம கூட அங்க பார்டர்ல தடுத்து இருக்காங்கல்ல, அது நீதி உத்தரவு தேவையா? போலீஸ்கார தெரியாத ஏன்னா இந்த சம்பவத்துல போராட்டம் நடத்த போறாங்க, ஒரு நிமிஷம் இந்த சர்ச்சைக்குள்ளான இந்த சம்பவத்துல போராட்டம் நடத்த போறாங்க முன்னாடி காவல்துறைக்கு தெரியும், நாங்க தடுத்து நிறுத்தலாமான்னு கேட்கிறாங்க. அவங்களுடைய உரிமை அப்படின்னு நீதிமன்ற தரப்புல சொல்லப்படுது. சாரி, நீங்க சொல்றது நீதிமன்றத்துக்குள்ள நான் பேசுறீங்க, நான் பேசல, நான் வெளியே பேசுறேன். செங்கல்பட்டுல நீங்க ஸ்டாப் பண்ணிருக்கலாம். இன்னைக்கு நான் செக்ரட்டரியேட் ஒரு பெட்டிஷன் கொடுத்து 100 பேர் போறான்னா நிறுத்திட்டு போக முடியாதுன்னு சொல்லி 2 பேர் அனுப்புறாங்க. தெரியாதா? அது போல உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். பத்தி சொல்றீங்க சார், பிரச்சனையே கோர்ட்டுக்குள்ள பிளக்கார்ட தூக்கிட்டு இப்படி வராங்க. ஆமா, அவங்க பிரச்சனை அவங்க இப்படி போராட்டம் நடத்த வர போறாங்கன்னு காவல்துறைக்கு முன்னாடியே தெரியும். தடுத்து நிறுத்தலாமான்னு நீதித்துறையிட்ட கேட்கப்படுது, அவசியம் இல்லைன்னு சொல்லப்படுது. சாரி, நீங்க திரும்ப கன்ஃபியூஸ் பண்ணிட்டேன். 2 things. Your permission to enter the court campus is different. But police know that they are coming only to create problems. இந்த சந்தர்ப்பத்திலுமே தெரியுமே சரி, இப்ப சர்ச்சைக்குள்ளாகி எதனால இந்த ஒரு உத்தரவு வந்திருக்கோ அந்த சந்தர்ப்பத்திலுமே போராட்டம் நடத்த வராங்கன்னு தெரியும், கோர்ட் வராங்கன்னு தெரியும். நீங்க சொன்ன மாதிரி இதெல்லாம் மேர் ஹியர்சே இல்ல சார், கவர்மெண்டோட அபிடவிட்ல இருக்கு. சார் அபிடவிட்ல சார், ஐ டோன்ட் வாண்ட் டு கோ இன்டு தட். அதாவது சிபிசிஎல் 19 ஆர்டர் ஒன்று இருக்குது. அவரோட சொல்லப்படுவே தவறா இருந்தா தண்டிக்கலாம் இருக்குது. எந்த அவரோட தண்டிக்கிறாங்க தப்பா சொல்ல வரல. Please understand law on the point. Okay, ஒரு நிமிஷம். Okay, let me take it everything in your favor. இன்றைக்கு நீதிமன்ற வளாகத்துக்குள்ள கிட்டத்தட்ட 1000 அட்வொகேட் வர்றாங்க. இன்ஃபேக்ட் தமிழ்வாணனும் அந்த ஜட்ஜி வரும்போது காரிடார் ஃபுல்லா அட்வொகேட் நிக்கிறாங்க. அப்ப அவங்க என்ன சொல்றாங்க, உள்ள போகணும்னு சொல்ற ஜட்ஜி சொல்றாங்க, ஏன் உள்ள அலோவ் பண்றாங்க? அது தேவையில்லை. ஓகே, ஐ டேக் யூர் பாயிண்ட். காவல்துறை சரியா செயல்படலன்னு வெச்சுப்போம். செயல்பட மட்டுமல்ல, கோர்ட் வளாகத்துல ஒரு அரசியல் தலைவர் மேல அது நடப்பது அங்க ஒரு கண்டெம்ட் வழக்கு எடுத்து உடனடியா நடவடிக்கை எடுக்க சொல்லி இன்னைக்கு எடுத்தது போல இந்த 6 வருடங்கள்ல எவ்வளவு சந்தர்ப்பங்கள்ல நீதிமன்றம் எடுத்திருக்கு. நான் ஒண்ணு சொல்ல வரேன் ஒரே வார்த்தை. ஐ வாண்ட் மேக் a decision within your question. ஒன்று பாதுகாப்பு தருவது என்பது பாதுகாப்பு சரியான வகையில் தந்திருக்காங்களா கேள்வி. ரெண்டே நிகழ்வு சொல்றேன். அனுமதியும் இருக்காதுக்கான சுதந்திரம் இருக்காங்க தான் கொஸ்டின். நான் சொல்றேன் சார், நீங்க கோர்ட்டு நுழைறீங்கல்ல, நுழையும் போது போலீஸ்காரன் நிக்கிறான் வாழ்க்கையில. இன்றைக்கு எப்போ நின்று இருக்காங்க அங்க ஒரு அரசியல் கட்சி சார் எந்த கட்சியும் சார் ஒரு கார் விட்டு நான் கேட்கறது இல்ல. அதுபோல யாராவது உள்ள போறேன்னு சொன்னா கேட்கறது இல்ல. ஏங்க பிரச்சனை விட்டுருங்க. ஜெனரலா ஷுட் நாட் பி ப்ரொடெக்ஷன் ஃபார் தி கோர்ட் டு ஃபங்க்ஷன். கோர்ட் கூட அன்னைக்கு குண்டு கண்டுபிடிக்கப்பட்டதுன்னு நியூஸ் வருது. அப்ப செக் பண்ணவே வேணாமா? ஏன் செக் பண்ணல? குண்டு கண்டுபிடிக்கப்படல, யாரோ ஒரு விஷயம் ஏதோ ஒரு அலாரம் கிளாக் வச்சிருக்காரு. நான் என்ன சொல்றேன், நாளைக்கு குண்டா மாறுறேன் தெரியாதுல்ல. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா சார், 1 minute கம்ப்ளீட் தட். அதாவது கோர்ட் வளாகத்திற்கு நுழைவதற்கு கட்டுப்பாடு விதிக்க வேண்டும் என்பது முறை. அது யார் இன்னர் சர்க்கிள்ல தானே வருது. இப்ப இந்த சிஎஸ்எஃப் கூட இன்னர் சர்க்கிள்ல தானே வருது. ஆல்ரைட், இன்னர் சர்க்கிள் வரும்போது இன்னர் சர்க்கிள்னா கம்ப்ளீட் ஹைகோர்ட் என்ட்ரன்ஸ் ஃபுல்லா ஃப்ரம் என்ட்ரன்ஸ் உள்ள நுழையும் போது நீங்க இன்னைக்கு இருக்குது. அதாவது இதுக்கு முன்னால சொல்ல சார் அடையாளத்தை கொடுத்து ஈவன் கட்சிக்காரன் உள்ள வரும்போது வரணும் சொன்னாங்க. அது முடியல, தமிழக காவல்துறை முடியல. ஐ டேக் யூர் பாயிண்ட். நான் உங்கள்கிட்ட கேட்க வரும்போது இந்த ஒரு சர்ச்சையுடைய மையப்புள்ளியா இருப்பது வழக்கறிஞர்கள் இதற்கு காரணமா இல்ல அப்படின்னா நீங்க இன்னைக்கு காவல்துறையை தாண்டி நீங்க சிஎஸ்எஃப் போவது சரியில்லை அப்படிங்கிறீங்க. இந்த ஒரு வழக்கறிஞர் காவல்துறையுடைய இந்த ஒரு ஈக்குவேஷன் தான் இந்த ஒரு சர்ச்சைக்கான ஒரு காரணமே. சோ யூஆர் அட் ஃபால்ட் ஏத்துப்பீங்களா? ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். என்ன ஹைகோர்ட்ல என்ன நடந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? எல்லாம் அமைதியா போயிட்டு இருக்கு. அதெல்லாம் ஒரு சில சம்பவங்கள் அவ்வளவுதான். எவ்வளவுதான் நாட்டுல சம்பவங்கள் நடக்கும், ஒரு சில சம்பவங்கள் அவ்வளவுதான். அது 5 நிமிஷம் நடக்கும், அது முடிஞ்சு அதுக்கு பிறகு எல்லா வழக்குகள் அதெல்லாம் வழக்குகள் தேங்கி இருக்கா? அதுக்காக தான் வழக்குகள் தேங்கி இருக்கா? வழக்கறிஞர்கள் வராம இருக்காங்களா? வழக்காடிகள் வராம இருக்காங்களா? இன்னும் சொல்ல போனா உலக இந்தியாவிலேயே சென்னை உயர்நீதிமன்றம் தான் அமைதியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் தான் அமைதியான முறையில் போராடுகிறார்கள், அமைதியான முறையில் நீதிமன்றத்துக்கு போகிறார்கள், நீதிபதிகளுக்கு மரியாதையோடு வழக்குகளை நடத்திக் கொண்டிருக்கிறார்கள்.
இந்த நேரத்தில் ஏதோ மத்திய தொழில் பாதுகாப்பு படி வச்சு இங்க ஏதோ பயங்கரவாதம் நடக்கிறது மாரியும் ஒரு பெரிய அச்சுறுத்தல் இருக்கிறது மாரியும் இது வந்து இங்க நீதித்துறையே ஒரு அசாதாரண சூழ்நிலை இல்ல. தலைமை நீதிபதியுடைய வீட்டுல நடுராத்திரியில போய் அவர் ஊர்ல இல்லாத சந்தர்ப்பத்துல போராட்டம் நடத்துவது, கோஷம் போடுவது, இல்ல கோரிக்கை வைப்பது அப்படிங்கிறது சாதாரண விஷயமா? தலைமை நீதிபதியுடைய சேம்பர்ல போய் இந்த மாதிரி கருப்பு துண்டு போட்டு இல்ல கருப்பு பேனர் போட்டு பேனர் வச்சு போராட்டம் நடத்துவதுங்கிறது சாதாரண ஒரு சூழ்நிலை. அதெல்லாம் முடிஞ்சு போய்விட்டது. நான் சொல்றேன், அதெல்லாம் முடிஞ்சு போனது. மத்திய தொழில் பாதுகாப்பு இந்த ஆர்டர் பாதிப்பு யாவது கரெக்டா சொன்ன மாதிரி கவர்மெண்ட் பாதிக்கப்படுது. என்ன அவருடைய பிரஸ்டீஜ் கொஸ்டின் எடுத்துக்கலாம். வழக்கு எந்த வகையில் பாதிக்கப்படுறான்னு தெரியல சார். பிரஸ்டீஜ் கொஸ்டின் நான் பார்க்கலங்க. தயவுசெய்து வந்து இந்த இஷ்யூ பொறுத்த வரைக்கும் ஈவன் மாட்சிமிகு வந்து நீதிபதி கூட தமிழக அரசின் காவல்துறையின் காம்பிடன்ஸ் மேல எந்த கேள்வியும் எழுப்பலன்னு அவரே சொல்லியிருக்கிறாரு. இது வந்து அவங்க சுதந்திரமாக செயல்படுகிறார்களா அந்த கேள்விதான் வருது. இப்ப திரு காந்தி அவர்கள் சொன்ன ஒரு கருத்து, யாருனாலும் வந்துடுறாங்க கோர்ட்டுக்குள்ள, இந்த இதுக்குள்ள கரவேட்டி கட்டிருக்கோம், யாருனாலும் உள்ள வந்துடுறாங்க, அதை தடுக்கிற ஒரு சக்தி கூட இல்ல போலீஸ்க்கு சொன்னாங்க. காம்பிடன்ஸ் பத்தி கோர்ட்டுக்கும் பிரச்சனை இல்ல, சுதந்திரமாக இயங்குற ஒரு விஷயம். இப்ப 2 விஷயம் நடந்திருக்குங்க. இப்ப நீங்க சொன்ன அந்த நவம்பர் 2011 இஷ்யூ, அதுக்கப்புறம் வந்து ஹை செக்யூரிட்டி ஜோனா டிக்ளேர் பண்ணிருக்காங்க. மெட்ராஸ் ஹைகோர்ட்டையும் சரி மதுரை ஹைகோர்ட் வளாகத்தையும் ஹை செக்யூரிட்டி ஜோனா டிக்ளேர் பண்ணி 5.5 கோடிக்கு எக்யூப்மெண்ட் போட்டிருக்காங்க. அங்க ஃபுல்லா வந்து ப்ரொடெக்டிவ் எக்யூப்மெண்ட் வந்து நிறைய இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. அதனால இப்போ வந்து சிஏஎஸ் வந்து என்ன சாதிச்சிடும், சிஏஎஸ் வர்றதுனால என்ன பிரச்சனை வரும்னா இன்டெலிஜென்ஸ் வந்து போலீஸ் கையில இருக்கும், இதை கண்ட்ரோல் பண்ணி சிஏஎஸ்எஃப் இருக்கும். இப்ப நால்கோ இஷ்யூ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நால்கோ வந்து சிஏஎஸ்எஃப் கண்ட்ரோல் இருக்கிற ஒரு விஷயம். அதுல வந்து நக்சலைட் அட்டாக் ஆனப்போ வந்து அந்த நால்கோ நிர்வாகமே சொல்லிச்சு சிஏஎஸ்எஃப் இந்த எந்த இன்டெலிஜென்ஸும் அவங்களுக்கு கிடைக்கல. இந்த இதுல வந்து ஏன்னா இன்டெலிஜென்ஸ் அவங்க பண்ண முடியாது. தேர் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி போர்ஸ். புரிஞ்சுக்கோங்க, முதல்ல வந்து தொழிற்சாலைகளை பாதுகாக்கிறதுக்கு இன்னைக்கு நம்ம வந்து செக்யூரிட்டி போறது. தீவிரவாத சம்பவத்துக்கு பிறகு ஏர்போர்ட் வந்து ஏர்போர்ட் போலீஸ் சேர்ந்து இருக்கக்கூடிய ஏர்போர்ட் போலீஸ் கண்ட்ரோல் சிஎஸ்எஃப் கிட்ட போட்டு அன்னைக்கே பிரஸ்டீஜ் இஷ்யூ ஆகியே இந்த விஷயங்கள் எல்லாம் அரசுகள் எழுப்பல. இல்ல இங்க பாருங்க, என்னோட கேள்வி என்னன்னா, இப்போ வந்து சார் சொன்னாங்க இது ஒரு பிரஸ்டீஜ் இஷ்யூ அப்படின்றது ஒண்ணு, ஒரு சாவரனிட்டி இஷ்யூ. இன்னைக்கு வந்து மாநில அரசின் காவல்துறை தான் எல்லா மாநிலங்களையும் பாதுகாப்பு கொடுத்துட்டு இருக்கு. டெல்லி மாநிலம்ன்றது ஒரு எக்ஸெப்ஷன். உங்களுக்கு தெரியும், டெல்லி போலீஸே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே இருக்கு, அவங்க ரேஞ்சர் வேற. அதனால இது வந்து ஒரு சாவரனிட்டி சம்பந்தப்பட்ட மேலாண்மை சார்ந்த ஒரு விஷயம். இப்ப உங்களுக்கு கான்ஸ்டிடியூஷன் படி வந்து ஹைகோர்ட் வளாகங்களை ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியது தமிழக அந்த மாநில அரசின் காவல்துறை என்னும் பொழுது எந்த ஒரு பெரிய இஷ்யூ நடந்தது 2009 திமுக அரசாங்கத்தில் நடந்ததுதான் இதுக்கு முழு ட்ரிகர். அந்த ட்ரிகர்ல இருந்து வந்துட்டு இன்னைக்கு ஒரு தமிழ்ச்செல்வன் 10 பேரோட சேர்ந்து பதாகைகளை தூக்கிட்டு உள்ள நிக்கிறத வந்து அதையும் நீங்க ஒப்பிட முடியாது. ஒரு எக்மோர் கோர்ட்ல சமீபத்துல தான் ஒரு கொலை கூட நடந்தது. இதெல்லாம் நம்ம பார்க்கணும். பட் மை क्वेश्चन இஸ், நீங்க தமிழ்நாடு காவல்துறையுடைய காம்பிடன்ஸ்ல பிரச்சனையே இல்லை அப்படிங்கிறீங்க. அப்படி இருக்கும் பொழுது காவல்துறை முதலமைச்சருடைய ஆளுகை கீழே வருது. அப்படி இருக்கும் பொழுது தமிழ்நாடு முதலமைச்சர்கள் செல்வி ஜெயலலிதாவோ முந்தைய முதலமைச்சர் கருணாநிதியோ அன்றைய துணை முதலமைச்சரோ ஏன் தமிழ்நாடு காவல்துறையுடைய காம்பிடன்ஸை மட்டுமே நம்பாம பாதுகாப்புக்கு மத்திய பாதுகாப்பு எடுத்துக்கிறாங்க? சொல்றீங்க ஏர்போர்ட் சொல்றீங்களா? ஏர்போர்ட் தலைவர்களுடைய பாதுகாப்புக்கு முதலமைச்சர் வந்து எதற்காக என்எஸ்ஜி இவங்களுடைய பாதுகாப்பு எடுத்துக்கிறாங்க? மத்திய பாதுகாப்பு அன்னைக்கே தேவைப்படுது, அப்பயும் தேவைப்படுது. சிறப்பு நிபுணத்துவம் அப்படின்னு சொல்றது அது பிளாக் கேட்ஸா இருந்தாலும் சரி, எனர்ஜியா இருந்தாலும் தமிழக காவல்துறைக்கு காம்பிடன்ஸ் இல்லையா? இல்ல, மாநிலத்தை காக்கக்கூடிய காவல்துறை தலைவர்களை காக்காதா? பாருங்க, தமிழகத்துடைய காவல்துறையை பத்தி காம்பிடன்ஸ் பத்தி இன்னைக்கு வந்து பல இண்டிகேட்டர்ஸ் இருக்கு. உங்களுக்கு இந்தியால அவங்க தான் பெஸ்ட். அந்த காவல்துறையை ஏன் தலைவர்கள் வந்து முழுமையா எடுத்துக்காம மத்திய பாதுகாப்பு எடுத்துக்கிறாங்க? கமாண்டோ விங் வந்து அவங்க என்எஸ்ஜி அந்த பிளாக் கேட்ஸ் தரதுனால எடுக்கிறாங்களே தவிர, அதே போல தமிழக காவல்துறையும் மத்திய பாதுகாப்பு படையும் சேர்ந்து கோஆர்டினேட் பண்ணி கோர்ட்டை பாதுகாக்கணும் அப்படிங்கிறாங்க. இல்ல, இந்த ட்ரிகர் வந்து இப்ப தமிழக அரசாங்கம் அப்பீல்ல போயிருக்காங்கன்னா அதுக்கு முழு முதற் காரணம் வந்து புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சட்டமன்றத்தில் சொன்ன மாதிரி இந்த இஷ்யூல வந்து வழக்கறிஞர்களுக்கு இது வந்து ஏதோ தமிழக அரசாங்கத்துக்கும் ஜட்ஜுகளுக்கு இருக்கிற பிரச்சனை கிடையாது. இது வந்து முக்கோணமான ஒரு விஷயம். வழக்கறிஞர்களுக்கும் காவல்துறைக்கும் இருக்கிற ஒரு புரிந்துணர்வு குறையா இருக்கிற காரணம், அதுக்கு முழு முதற்கான அந்த காரணம் வந்து பல
இந்த செயல்பாடுகள்ல பல நிகழ்ச்சிகள்ல முந்தைய அரசாங்கம் வந்து சரியான முயற்சிகள் எடுக்காம முடிவுகள் எடுக்காம இருந்ததுனால அதை சிறுக சிறுக இப்ப சரி பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்காங்க இந்த அரசாங்கத்துல. அந்த நேரத்துல வந்து மறுபடியும் நீங்க 4வது வருஷத்துல எதற்காக இதற்கான அவசியம் இருக்குன்னு கோர்ட் கருதுது. யாரோ பெட்டிஷன் போட்டா பரவாயில்ல, சென்னை உயர்நீதிமன்றத்துடைய முதன்மை அமர்வு கருதுது. இட் இஸ் ஹை டைம், நம்ம வந்து இன்னைக்கு மத்திய படையிட்டு ஒப்படைக்க வேண்டிய தருணம் இது அப்படின்னு ஏன் கருது 4 வருஷத்துல திமுக ஒர்க்கபிள் சொல்யூஷனா இருந்தா சரியா வரும். நீங்க வந்து சிஏ உள்ள கொண்டு வைக்கிறீங்க, நாளைக்கு ஒரு பெரிய அசம்பாவிதம் நடக்குது, அப்ப யார வந்து குற்றம் சாட்டுவீங்க? குழப்பம் தான் ஏற்படும். நான் திரு காந்தி அவர்கள்ட்ட கேட்க விரும்புவது, இன்னைக்கு தமிழ்நாடு காவல்துறை இதற்குன்னு ஒரு 5.5 கோடி அளவுக்கு எக்யூப்மெண்ட் போட்டிருக்கு, 900க்கும் மேற்பட்ட போலீசார் இருக்கிறாங்க. அப்படிங்கும் போது இதை என்ஹான்ஸ் பண்ண கேட்கலாம், இன்னும் ஒரு விரிவான சிறப்பு படை பாதுகாப்பு கேட்கலாம். மாறான அவனை நம்ப மாட்டேன், வெளியில இருந்து மத்திய படை பாதுகாப்பு கொண்டு வரேன் அப்படிங்கும் போது போலீஸுடைய மோரல கேள்விக்குள்ளாக்கலையாது. உங்களுடைய செயல்பாட்டில் மாற்றங்கள் கேட்கலாம். சரியான முறையில் தான் ஒரு கேள்வியை கேட்டீங்க. நீங்க சரியான முறையில தான் எம்எல்ஏ இடத்துல ஒரு கேள்வியை கேட்டீங்க. ஏப்பா எங்களுக்கு தமிழக போலீஸ்காரர்கள் இவ்வளவு சாமர்த்தியமா இருந்தா உங்க கிணத்துக்காக சீஃப் மினிஸ்டருக்கு உடனே அந்த மத்திய சர்க்கார் பாதுகாப்பு பட வேண்டி இருக்கு, உங்களுக்கு மட்டும் உங்க உயிர் வெள்ளம் எங்களுக்கெல்லாம் உயிரிழந்துவா அப்படின்னு நீங்க கேட்டீங்க, நல்லபடியா கேட்டீங்க. அவர் உடனே இல்ல அவங்களுக்கு இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பதுங்குறாங்களே தவிர அது ஏன்னு சொல்லல. இன்றைய முதலமைச்சருக்கோ முன்னாள் சொல்லிருக்க முடியும் தமிழக போலீஸ்காரர்களத்துல. ஏன்னா அதை உறுதி செய்து வச்சு இல்ல. ஆனா தமிழக போலீஸ் என்ன செய்யறாங்க, எங்கேயே வச்சு போலீஸ்கார் இங்க சாராய கடைக்கு முக்காம் பின்னால போலீஸ்கார் நிக்க வச்சு வாங்கிட்டு போறவனுக்கு பாதுகாப்பு கொடுக்கற அளவுக்கு தான் இங்க இருக்க போலீஸ்கார் இருக்கிறாங்க. எந்த கேவலமா நடந்துக்கிறாங்க உலகத்துல வேற எங்குமே இந்த கேவலம் நடக்க முடியாது. மற்ற மாநிலங்களுடைய காவல்துறைகளை விட தமிழ்நாடு காவல்துறை காம்பிடென்டா இருக்கு அப்படிங்கறத நம்ம ஏத்துக்கிறோம். பல இண்டிகேட்டர் சொல்லுது இருக்கலாம். ஆனாலும் கூட உயர்நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி இவருடைய என்னாலும் இவர்கள் மற்றவர் இருந்தால்தான் மத்திய படை இருந்தால்தான் இந்த உயர்நீதிமன்றத்தில் காவல் மாண்பை காப்பாற்ற முடியும், நியாயமாக இருக்க முடியும். இந்த வழக்கில் சட்டம் வழக்கு மன்றம் என்பது ஒரு தூய்மையான ஒரு இடம். வழக்கு மன்றம் என்பது மக்களுடைய குறைகளை கேட்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு இடம். அங்கே சட்டத்திற்கும் குழப்பத்திற்கும் இடமில்லை. அங்கே நடப்பதைத்தான் நீதிபதி அவர்கள் தலைமை நீதிபதி சொல்கிறார்கள். இவளை எல்லாம் தடுக்க வேண்டுமையானால் மத்தியிலே இருந்து அவர்களை வேண்டும். இந்த சர்க்காரை பற்றியோ அல்லது காம்பீட்டரை பற்றியோ அவர் பேசவில்லை. அது பேசுறதுதான் எனக்கு வேண்டும் சொன்னா இவங்க இல்லன்னு இல்லை. ஆனா அவர்கள் வந்து இருக்கின்ற பொழுது இவர்களால் இன்னும் சிறப்பாக உயர்நீதிமன்றத்துடைய மாண்பை காப்பாற்ற முடியும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். உயர்நீதிமன்றம் வந்து பார்க்கட்டும், ஒரு 6 மாசம் வந்து பார்க்கட்டும் தான் சொன்னாரு. இல்ல அவர் உடனே பர்மனண்டா இருப்பாங்கன்னு சொல்லல. ஒரு 6 மாதம் முதல்ல பார்ப்போம் எப்படி நம்மால அங்க இருக்க முடிக்கிறது. வெளியே இருந்து வருகின்ற கார்கள் கூட வெளியே இருந்து வருகின்ற கார்கள் பல கார்களை முடிவதில்லை. இல்ல இன்னும் சிறப்பான மேம்பட்ட பாதுகாப்பை கேட்கலாம். மத்தியிலிருந்து பாதுகாப்பு கேட்பது அப்படிங்கிறது இன்னைக்கு இந்த பல விஷயங்கள் தமிழக காவல்துறைக்கு நல்ல பேர் இருக்கு. இன்னைக்கு முதலமைச்சர்கள் பத்தி பேசணும். இன்னைக்கு முதலமைச்சர்களுக்கு முன்னாள் முதலமைச்சர்களுக்கு பல தீவிரவாத இயக்கங்கள்ல இருந்து நேரடியாக உயிர் பிரச்சனை இருக்கிறது, அவங்களுக்கு பாதுகாப்புக்கு பிரச்சனை இருக்கிறது. உள்துறை அதை அறிந்து பேச்சுதான் எந்த இடத்துலயும் ஒரு மாதிரி அட்டாக்கோ இந்த சத்தமோ இல்ல இதான் நடந்தது கிடையாது. வேணும் பாதுகாப்பு வேணும், இவர்களுக்கு அதிகமா வேணும். அந்த அரசியல்வாதிகள் தான் அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்களே தவிர வேறு யாருக்கும் கொடுப்பதில்லை. இந்த அரசியல்வாதி 2 பேருக்கு மட்டும்தான் உயிர் வெல்லமா? மற்ற அரசியல்வாதிகள் எல்லாம் நாளை சொல்லுவது உள்துறை கொடுக்குது, மத்திய உள்துறை கொடுக்குது. மத்திய உள்துறை தானாக முன்வந்து இவர்களுக்கு பாதுகாப்பு கேட்பதும் கூட அப்படி மத்திய உள்துறை கொடுப்பதா வேண்டாம் என்று சொல்லலாமே. அப்படி எனக்கு எங்கள் ஊர் போலீஸ்கார் போதும் என்று சொல்லலாம் அல்ல. மத்திய உள்துறை இல்லை பாதுகாப்பை தேசிய அளவில் கண்காணிக்க மத்திய உள்துறை பேசக்கூடாது. தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் ஹிந்தி பேசக்கூடாது. ஆனா போலீஸ்காரன் ஹிந்திக்காரன் வேணும், போலீஸ்காரன் வந்து நிக்கிறது வேணும். தமிழக காவல்துறை பாதுகாப்பு போதாது, மத்திய பாதுகாப்பு தான் இந்த நீதிமன்றத்துக்கு தேவைன்னு எந்த இடத்துல கண்டறிஞ்சு சொல்லிருக்கு?
ஹை செக்யூரிட்டி ஜோனா சொல்லி இருக்குது. இந்த சீஃப் மினிஸ்டருக்கு இந்த சீஃப் மினிஸ்டருக்கு மத்திய காவல்துறை வேணும்னு எங்க சொல்லிருக்கு? எனக்கு எங்காவது கேட்டிருக்காங்க ஒரு முறை. இந்த சீஃப் மினிஸ்டருக்கு முந்தைய சீஃப் மினிஸ்டருக்கு உங்களோட உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கு, பாதுகாப்பு வந்து இருப்பதில் எந்த விதமான கவனம் இருப்பதாக எனக்கு தோன்றவில்லை. அவர் வந்து இருக்கட்டும், 6 மாதம் பார்க்கலாம். உயர்நீதிமன்றம் சுத்தமாக இருக்க வேண்டும். அதிகமான ஆட்கள் கூடி வந்து இருக்கிறார்கள். திருட்டுக்கள் பல நடக்கின்றன. அவர்கள் எல்லாம் கண்டிப்பாக மத்திய பாதுகாப்படை வந்தால் அவர்கள் நிறுத்தப்படும் என்பதில் ஒரு சந்தேகமே இல்லை. ஆனாலும் கூட இதை 6 மாதத்திற்கு பார்க்கலாம் என்று மட்டும்தான் சொன்னார்கள். பார்க்கின்ற பொழுது 6 மாதத்தில் சுத்தமாக இருக்குமே ஆனால், வளாகம் சுத்தமாக இருக்குமே ஆனால் அதை தொடர்ந்து நம்மால் செய்ய முடியும். ஒரு தற்காலிக அப்படிங்கறத பார்வை. இன்னைக்கு பல தர்மங்கள்ல தமிழக அரசாங்கம் கூட முல்லை பெரியார் விவகாரத்தில் மத்திய பாதுகாப்பு தான் கேட்கிறோம். புரியுதுங்க. முல்லை பெரியாறு இருக்கிற ஒரு ஸ்பெசிபிக் இஷ்யூனால நம்ம கேட்டிருக்கோம், சிஏஎஸ் கேட்டிருக்கோம். ஏன்னா அங்க இருக்கிற ஒரு கேரளா எல்லைக்குள்ள இருக்கிற ஒரு டேம், அதுல வந்து அவங்களால பிரச்சனை வருது. அந்த அரசாங்கத்துடைய பாதுகாப்பு இருக்கிறப்ப நம்ம சிஎஸ்எஃப் கேட்டோம், நிஜம்தான். ஆனா இதுல நான் காந்தி சார் நான் கேட்க வேண்டிய முக்கியமான கேள்வி, நீதியரசத்தையும் கேட்க வேண்டிய முக்கியமான கேள்வி, சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி போர்ஸ் தான் இன்டெலிஜென்ஸே கிடையாது. அந்த இன்டெலிஜென்ஸ் நான் நுண்ணறிவு பிரிவு மாநில அரசாங்கத்தில் வச்சுக்கிட்டு மத்திய படையிட்ட வந்து நீங்க வந்து பாதுகாப்பு பொறுப்பு கொடுக்கிறப்ப எப்படி வந்து ஒர்க் அவுட் ஆகும்? சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் போர்ஸும் இருக்கு, மத்த போர்ஸும் இருக்கு, எல்லாம் சேர்ந்து ஒருங்கிணைந்து பணியாற்ற வேண்டிய செக்யூரிட்டிக்கு இன்றைக்கு தேவையில்லை. செக்யூரிட்டி வந்து யார் வராது, செக் பண்ணி அனுப்ப வேலை. செக்யூரிட்டி ப்ராப்பர். இன்னொரு ஆன்சர் பண்ற உங்களுக்கு சொன்னீங்கல்ல, ஜெட் பாதுகாப்பு கொடுக்கப்பட்டதல்லவா? கொடுக்கப்பட்ட பொழுது எனக்கு என்னுடைய போலீஸ் நம்பிக்கை இருக்கின்றது. ஏன் எனக்கு தேவையில்லை சொல்லிருக்கலாம், கான்ஸ்டபிள் அதுக்கே பேச மாட்டேங்கிறீங்க. ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? I don't want them. I got a better security with me. I got intelligence force with me. I got bouncers with me. I got better black card than you. I don't want your force. Why not you say that? Because you feel you want better security. Not that you don't have security at all. இல்ல, அதற்கான முகாந்திரம் அந்த சந்தர்ப்பத்தில் மத்திய உள்துறையால் கண்டறிஞ்சு கொடுக்கப்படுது. இன்னைக்கு அந்த உங்க முகாந்திரம் வேண்டும் மத்திய கொடுக்கிற போல நாங்களும் வேணும் கேட்கிறோம். அது தப்பு என்ன? இங்க கேட்கப்படுறதை தாண்டி இதற்கான தேவை கண்டறிந்து உள்துறையால் வழங்கப்படுது. இங்க வந்து அந்த அளவுக்கு சூழ்நிலை இருக்காங்கிறது கொஸ்டின். இறுதியான கருத்து உங்களுடைய திரு அறிவழகன், ரொம்ப சுருக்கமா இறுதியான கருத்து. சென்னை உயர்நீதிமன்றத்தை பொறுத்தவரையில் எந்த விதமான அச்சுறுத்தலோ தீவிரவாதமோ இல்லை. வழக்கறிஞர்கள் எப்போதும் போலவே ஆண்டாண்டு காலமாக தங்களுடைய உணர்வுகளுக்காக சமூகத்திற்காக போராடி வருகிறார்கள். அந்த போராட்ட வடிவமாக ஒவ்வொரு வழக்கறிஞரும் ஒரு மாறாக எடுத்துக்கொள்ளலாமே தவிர அது ஒரு மிகப்பெரிய எடுத்துக்கொண்டு அதனாலே வடிவத்துல அதுவும் சட்டத்தை மீறின வடிவத்துல சட்டத்தை மீறின வடிவிலையோ அல்லது வன்முறை வடிவிலையோ வழக்கறிஞர்கள் யாரும் போராடவில்லை. அதே போன்ற எந்த விதமான அசம்பாவிதங்களும் நடைபெறவில்லை. போராடக்கூடாதுன்னு நீதிமன்றமே சொல்லியிருக்கிறதோ தீர்ப்புகளை சொல்லியிருக்கிறதோ அப்படி எல்லாம் போராடினதுனால அது அனுமதிக்கப்பட்டதுனால அது நடந்ததுனாலதான் இந்த பிரச்சனை எல்லாம். அப்படியே கிடையாதுங்க. என்ன போராட்டம் நடந்திருக்கு? என்ன வந்து நீங்க வந்து மிகப்பெரிய வன்முறையான போராட்டங்கள் என்ன வழக்கறிஞர்கள் நடத்திருக்காங்க? எந்த போராட்டம் நடக்கல. மக்களுக்காக போராடுறதுதான். பேனர் கட்டக்கூடாது, கோஷம் போடக்கூடாது, அது எல்லாம் பண்ணக்கூடாது. தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலயுமே நடக்குது. தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலயும் நீதிமன்ற தீர்ப்பை வழக்கறிஞர்களை மதிக்காத போது, வழக்கறிஞர்களை இதை மீறும் பொழுது, அந்த சம்பவங்கள் நடக்கும் பொழுது பல சம்பவங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து இந்த ஒரு தீர்ப்புக்கு காரணமாக இருந்திருக்கிறது. ஆனால் இது அதீதமா தமிழக காவல்துறையுடைய பாதுகாப்பு போதுமானதா, மத்திய பாதுகாப்பு அவசியமா என்ற வாதம் உச்ச நீதிமன்றத்திலும் நடக்கப் போகிறது. அடுத்த கட்டம் என்ன பொறுத்திருந்து பார்ப்போம். மிகச்சில பங்கு பெற்ற விருந்தினர்கள் நால்வருக்கும் பார்த்த நேர்களுக்கும் நன்றி. ஆயுதத்து நீட்சிக்கு வரவேற்கின்றோம். மதிமுக, விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட் கட்சிகள் அடங்கிய மக்கள் நல கூட்டியக்கம் மக்கள் நல கூட்டணியாக இன்று அதிகாரப்பூர்வமாக மாறியிருக்கிறது. இதற்கான சமிஞைகள் பலமுறை கொடுக்கப்பட்டாலும் அறிவிப்புகளே வந்தாலும் கூட இன்று அதிகாரப்பூர்வமாக இந்த ஒரு கூட்டியக்கம் கூட்டணியாக மாறியிருக்கிறது. மேலும் கட்சிகள் வந்தால், லைக் மைண்டட் பார்ட்டிஸ் வந்தால் நாங்கள் சேர்த்துக் கொள்வோம் அப்படிங்கிற அறிவிப்பும் சொல்லப்பட்டிருக்கிறது. தேமுதிக,
தமாகவுக்கு அழைப்பும் விடுக்கப்பட்டிருக்கிறது. இது என்ன தாக்கத்தை வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் ஏற்படுத்தும்? மேலும் வலுவடையுமா? மேலும் கட்சிகள் சேருமா? பல கேள்விகள் எழுந்திருக்கின்றன. மக்கள் நல கூட்டணி மாற்று சக்தியா, காணல் நீரா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. விவாதிப்போம். மக்கள் நல கூட்டியக்கத்தில் கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய செய்தி தொடர்பாளர் திரு வன்னியரசு அவர்கள் இந்த விவாதத்தில் நம்முடைய எமது கோவை அரங்கத்திலிருந்து இணைகிறார். மற்றும் அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசுவாமி அவர்கள் இந்த விவாதத்தில் நம்முடைய இணைகிறார்கள். இருவரையும் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். முதல் கேள்வி மக்கள் நல கூட்டணியின் திரு வன்னியரசு அவர்களுக்கு. கோவில்பட்டியிலேயே திரு வைகோ அவர்கள் இதை கூட்டணி என்று அறிவித்தார். பலமுறை திரு வைகோ அவர்கள் இது கூட்டணி என்று உறுதிபட தெரிவித்தார். ஆனால் இந்த கூட்டியக்கம் கூட்டணி அப்படின்னு இன்னைக்கு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படுவதற்கு இவ்வளவு நாட்கள் ஆகியிருக்கிறது. இடையில சற்று தடுமாற்றம் இதுல அங்கத்தினரா இருந்த பலருக்கும் இருந்திருக்கோ அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. பிகாஸ் கோவில்பட்டியிலே அறிவிக்கப்பட்ட பிறகு அன்னைக்கே இந்த முடிவு எடுத்திருக்கலாம். Why has it taken so far, திரு வன்னியரசு? திரு வன்னியரசு, நான் பேசுவது கேட்குதா? கேட்குது. உங்களுடைய முதற்கட்ட கருத்து? இல்ல இது இல்ல அதாவது மக்கள் நல கூட்டு இயக்கம்ங்கிறது கூட்டணியாக இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய கருத்தும் தான். அன்றைக்கு கோவில்பட்டியில தலைவர் வைகோ அவர்கள் அந்த அறிவிப்பு எங்களுக்கு ஏற்புடையதுதான். ஆனால் ஒரு குறைந்தபட்ச செயல் திட்ட வரைவு அறிக்கையை நாம் தயார் செய்ய வேண்டும். இன்னமும் நாம இந்த கூட்டமைப்பை, இந்த கூட்டணியை விரிவுபடுத்த வேண்டும், வலிமைப்படுத்த வேண்டும் என்கிற நோக்கத்திலே நாங்கள் இதை முன்னிறுத்துறோம். கடந்த ஆகஸ்ட் 17 எங்களுடைய தலைவர்களுடைய பிறந்தநாள் அன்று காமராஜர் அரங்கத்திலே இது மக்கள் இந்த கூட்டணி ஆட்சி தொடர்பான அந்த மாநாடை நாங்கள் நடத்தும் பொழுது இதை முன்னிறுத்தியது இந்த கூட்டணி ஆட்சி தொடர்பாக தமிழகத்தில் ஒரு பெரிய அதிர்வலையை உருவாக்கியது விடுதலை சிறுத்தைகள் தான். ஆக இதில் நாங்கள் பின்வாங்கியதோ இல்ல நாங்கள் இதுல தடுமாற்றமோ எல்லளவும் இல்லை. இல்ல, ஏனென்றால் திரு வைகோ பலமுறை சொல்லிட்டு இருந்த போது இன்னும் கூட்டணி இல்லை, இது இன்னும் கூட்டணி இல்லை அப்படின்னு நீங்க இதுல இன்று கூட்டணியில் அங்கமா இருக்கக்கூடிய நீங்கள் சொல்லி வந்ததுனால இந்த ஒரு கேள்வி எழுது. ஏன்னா அவர் உறுதிப்பட தெரிவித்து வந்தார், திரு வைகோ அவர்கள் சொல்லி வந்தார். இதுல மாற்று கருத்து இருப்பதனால மனிதநேய மக்கள் கட்சி வெளியேறியது. நீங்களும் கூட இது ஒரு கூட்டணின்னு அவர் ரெகக்னைஸ் பண்றார், அவர் அறிவிக்கிறார். ஆனா நீங்க அதுல இருந்து சற்று மாறியதுனால இந்த கேள்வி எழுது. அதுதான் அந்த வரைவு ஒரு அறிக்கையை செயல் திட்ட அறிக்கையை நாங்கள் தயாரிக்கணுங்கிறது எங்களுடைய முன் நிபந்தனையா இருந்தது. எந்த பிரச்சனையுமே உங்களுக்கோ இடம்பெற்றிருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகளுக்கோ பெரிய மாற்று கருத்து இல்லாத போது ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் கருத்து வேறுபாடுகள் இருக்கும் பொழுது இந்த அயன் அவுட் பண்றதுக்கு அதை விளக்குவதற்கு தேவைப்படுது. கொள்கை ரீதியா முரண்பாடு இல்லாத சந்தர்ப்பத்தில் இல்ல அதாவது இந்த செயல் திட்ட அறிக்கை இருக்குல்ல, இந்த குறைந்தபட்ச அறிக்கை இருக்குல்ல, அதை தயாரிக்கிறதுக்கு இவ்வளவு காலம் தேவைப்படுது. எல்லாருமே இப்ப ஒவ்வொரு கட்சியில ரெண்டு பேர் போட்டு கமிட்டி போட்டு அந்த கமிட்டியில இருந்து ஆட்கள் நாங்க தயார் பண்ணி அந்த அறிக்கையின் மூலமா இன்னைக்கு நவம்பர் 2ஆம் தேதி இன்னைக்கு பிரிகேடியர் சுப தமிழ்ச்செல்வனுடைய நினைவாளர் அன்னைக்கு நாங்கள் அதை அறிவிச்சிருக்கிறோம். இது வரலாற்று சிறப்புமிக்க, வரலாற்றை திருப்புகின்ற ஒரு முக்கிய அறிவிப்பாக தான் நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் என்ன நினைத்தாரோ, மக்களுக்கான ஆட்சியை எப்படி அமைக்க வேண்டும் என்று நினைத்தார்களோ, இன்றைக்கு ஊழல்வாத கட்சிகளாக இருக்கிற திமுக அதிமுக இருக்கட்டும், சாதியவாதிய கட்சியாக இருக்கிற பாமக இருக்கட்டும், மதவாத கட்சியாக இருக்கிற பாஜக இருக்கட்டும், இவை எல்லாமே மக்களை, இந்த நாட்டை பின்னோக்கி இழுத்து செல்கின்றன. ஒரு முன்னோக்கி கொண்டு போகின்ற எந்த செயல் திட்டமும் இல்லாமல் இருப்பதால் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் கண்ட கனவை இந்த மக்கள் நல கூட்டணி கண்டிப்பாக தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கும். இந்த 4 தலைவர்கள் மீதும் எந்த குற்றச்சாட்டும் சொல்ல முடியாது. இன்றைக்கு தமிழகத்தில் வாழ்கின்ற காமராஜர்கள் என்று சொல்ல வேண்டும் என்றால் இந்த 4 பேரையும் சொல்ல முடியும், இந்த அமைப்புகளை சொல்ல முடியும். அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு இன்னைக்கு தமிழகத்தில். உங்களுடைய முதற்கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன் திரு வன்னியரசு. நான் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கிட்ட கேட்க வரும்போது, இத மேலும் விரிவாக்க அந்த கூட்டணியில விருப்பம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தேமுதிக தமாகவுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. தேமுதிக இந்த அணியில இடம்பெறுவதற்கான இசைவு தெரிவிக்குமா, சேருமா? தமாக அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தை கொண்டிருக்குமா? உங்களுடைய கணிப்பு? தேமுதிக பொறுத்தளவுல அவங்க
இந்த அணியில இடம்பெறக்குள்ள வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ஏன்னா ஆனா இந்த அணியால தேமுதிகவுக்கு ஒரு பெரிய லாபம் கிடைச்சிருக்குது. தேமுதிகவோட பார்கெனிங் பவரை இந்த அணியினர் ஏற்றி விட்டுருக்காங்க. தேமுதிக 2011 எதிர்கட்சியான அதிமுக பேரம் பேசின மாதிரி 2016 எதிர்கட்சியான திமுக பேரம் பேசுறதுல தான் குறியா இருக்கும். அதுதான் அவங்களுக்கு அதுல சரியான முறையில பேரம் பேசி சரியான சீட்டை வாங்குறதா அவங்களுக்கு இருக்கிறதுல பெஸ்ட் ஆப்ஷனா இருக்க முடியும். தேமுதிகவுடைய முக்கிய தலைவி பிரேமலதா திமுக அதிமுகவோட கூட்டணி கிடையாது, நாங்க மாற்றணி தான் அமைப்போம்னு சொல்லிட்டு இருக்காங்க. விஜயகாந்தும் பல மேடைகள்ல சொல்லிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது இந்த ஒரு மாற்றணி நோக்கிய சிந்தனை அவர்கிட்ட இருக்கு, நீ ஏன் எடுத்துக்க கூடாது? இல்ல இருக்கு இல்லன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா மாற்றணி அவங்களுக்கு கை கொடுக்கல. சொல்றாங்க இப்ப நிச்சயமா அவங்க திமுக கூட்டணி போகக்கூடிய ஒரு சின்ன கட்சிங்கிற மாதிரி தங்களை காட்ட முடியாது. இப்படி தங்களை பெரிய சக்தியா காட்டினாதான் பலகீனமா இருக்கக்கூடிய திமுக கூட்டணி அரசியல்வாதிக்கு பேச்சில் உள்ள உறுதியெல்லாம் நாம பார்த்தோம். ப்ரப்போஸ் பண்ண பிரசிடண்டே எடுத்து ஒர்க் பண்ணாங்க. அந்த மாதிரிதான் அரசியல்வாதிகளுக்கு உறுதி இருக்கும். எல்லா அரசியல்வாதிகளும் அப்படிதான் இருப்பாங்க. இது அவங்க கெயின் மேக்சிமம் கெயின் விஜயகாந்த் பாப்பாரு. அந்த இதுக்கு இந்த 4 அணி விஜயகாந்துக்கு அழைப்பு விடுப்பதும் பாஜக அழைப்பு விடுப்பதும் பாமக அழைப்பு விடுப்பதும் விஜயகாந்துக்கு பார்கெனிங் பவரை கூட்டுது. இன்னும் சொல்ல போனா திமுக அதிமுக அடுத்தபடியா இன்னைக்கும் பெரிய கட்சியாக எதிர்ப்பு வாக்கு இல்லாத கட்சியாக தேமுதிக இருக்கிறதுனால அந்த கட்சிக்கு பெரிய பார்கெனிங் இருக்கிறது இயல்பான ஒன்றுதான். பட் ஆனா இயல்பா திமுக நோக்கி தான் தேமுதிக நகரத்துக்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த ஒரு வாய்ப்பு ஒரு பார்கெனிங் பவர் தேமுதிக அழைப்பு பார்கெனிங் பவரை நிச்சயமா அப்படிதான் நான் கருதுறேன். ஏன்னா இதை விட பெரிய அணியாக தேமுதிக பாமக பாஜக மற்ற கட்சிகள் இருந்த பிறகு கூட தேமுதிக அதுல சாதிக்க முடியல. தங்களோட ஏற்கனவே உள்ள வாக்குகளை விட குறைவா வாங்கினால அவங்களுக்கு ஒரு அச்சீவ் பண்ணணும்னா திமுக அதிமுக தேமுதிக தேவைப்படுது. மக்கள் நல கூட்டியக்கத்துல முதல்ல இருந்த திரு தமிழறிவுமணியன் இந்த கூட்டமைப்பு உள்ளபடியே வலுவா இல்ல, மேலும் கட்சிகள் சேரணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். இல்ல ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு நீங்களும் கூட இந்த மேடை உட்பட பல மேடைகள்ல சொல்லி வந்தீங்க. இன்னைக்கு தேமுதிக தமாகவுக்கு நீங்க அழைப்பு விடுத்திருப்பதே உள்ளபடியே இந்த மக்கள் நல கூட்டணி வலுவா இல்ல அப்படிங்கிறதுக்கான எடுத்துக்காட்டா திரு வன்னியரசு? இல்ல அப்படி சொல்ல முடியாது. ஏற்கனவே வலுவாக இருக்கிறோம். மேலும் வலுவை கூட்டுவதற்கு இன்றைக்கு ஒரு அவசியம் இருக்கிறது என்பதற்காகத்தான் நாங்கள் இந்த மக்கள் நல கூட்டு இயக்கத்தில் இணைந்திருக்கிறோம். இது ஒண்ணு. இரண்டாவது, தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்களாக இருக்கட்டும், ஜி.கே. வாசன் அவர்களாக இருக்கட்டும், ஒரு திமுக அதிமுக மாற்றாக நாங்கள் ஒரு கூட்டமைப்பை உருவாக்க வேண்டும் அல்லது நாங்கள் ஒரு மாற்று கட்சி என்று தேமுதிக தலைவர் விஜயகாந்த் தொடர்ச்சியாக சொல்லிக் கொண்டு வருகிறார். ஆகவே இது சரியான வாய்ப்பு. திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ஒரு மாற்றான ஒரு அமைப்பு இன்னைக்கு இந்த கூட்டணி அமைஞ்சிருக்கு. அதனால விஜயகாந்த் அவர்கள் இந்த கூட்டணிக்கு வர வேண்டும் என்று நாங்கள் கூறியிருக்கிறோமே ஒழிய இது பலவீனமாக இல்லை. இன்னமும் வலிமைப்படுத்துவதற்கு நாங்கள் இன்னமும் என்னன்னா தேர்தல் காலங்களில் இன்னமும் நாட்கள் இருக்கின்றன. திமுகவிலும் நாங்கள் வெளிப்படையாக சொல்லியிருக்கிறோம். திமுக அதிமுக காங்கிரஸ் பாஜக பாமக இந்த 5 கட்சிகளோட நாங்கள் கூட்டணி இல்லை என்று தெளிவுபடுத்தி இருக்கிறோம். எனக்கு ஒண்ணு புரியல. காங்கிரஸோட கூட்டணி கிடையாதுங்கிறீங்க, இல்ல காங்கிரஸோட கூட்டணி கிடையாதுங்கிறீங்க. ஆனா தமாகவோட கூட்டணி தமிழ் மாநில காங்கிரஸோட கூட்டணி வைப்போங்கிறீங்க. தமிழ் மாநில காங்கிரஸ் ரெண்டுத்துக்கும் இடையே கொள்கை வித்தியாசம் ஒண்ணு சொல்லுங்களேன். இல்ல அதாவது கொள்கை வித்தியாசம் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. அதுல காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரு எதேச்சதிகார போக்கை நான் சொல்லிடுறேன். ஒரு காங்கிரஸ் கட்சியினுடைய எதேச்சதிகார போக்கை தமிழர்களுடைய உரிமையை பறிப்பதாக சொல்லிக் கொண்டுதான் ஜி.கே. வாசன் அவர்கள் விலகி இருக்கிறார்கள். தமிழ்நாட்டு உரிமைகளுக்காக பேசுகின்ற கட்சி இன்னைக்கு தமிழகத்தில் விடுதலை சிறுத்தைகள் மதிமுக இடதுசாரிகள் கட்சிகள் இன்னைக்கு வலுவாக பேசிக் கொண்டிருக்கின்றன. அந்த வகையில் குறைந்தபட்சமாக நாங்கள் ஆரம்பத்திலே ஐயா மூப்பனார் அவர்களோடு இணைந்து முதலில் 1999 தேர்தலை சந்தித்த அந்த வகையிலே இன்றைக்கு நாங்கள் ஜி.கே. வாசன் அவர்கள் தமிழக உரிமைக்காக அவர் காங்கிரஸ் கட்சியில் இருக்கும் பொழுதே தமிழக உரிமை தொடர்பாக பல்வேறு விடுதலை புலிகள் விவகாரத்திலாம் காங்கிரசுக்கும் தமாகவுக்கும் எந்த வித்தியாசமும் இல்ல. அதுல நேர்மாறான மாற்று பார்வை உங்களுக்கு இருக்கு. ஜி.கே. வாசன் அவர்களுக்கு இருக்கு அப்படிங்கறது நீங்க சொல்றீங்க. ஒரே ஒரு செய்தி என்னன்னா இன்னைக்கு நாங்கள் இந்த குறைந்தபட்ச செயல் திட்டத்தை நோக்கி நாங்கள் நகர்றோம். தமிழகத்தில் ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டும்,
ஒரு இணைந்து செயல்படுவதற்கான ஒரு வாய்ப்பை உருவாக்க வேண்டும் என்ற வகையில் தான் இன்றைக்கு தேமுதிகவையும் தமிழ் மாநில காங்கிரஸையும் நாங்கள் வரவேற்கிறோமே ஒழிய வேறு நோக்கம் அல்ல. இதுல என்னன்னா, தமிழகத்திலேயே முதலில் இந்த கட்சிகளோடு கூட்டணி இல்லை என்று அறிவித்தது இந்த மக்களோட கூட்டணி மட்டும்தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி என்னன்னா இந்த கூட்டணி அதிமுக ஆதரவான கூட்டணியா அப்படிங்கிறது மாதிரியான கேள்வியெல்லாம் எழுந்தது. அதற்கு எல்லாவற்றுக்கும் நாங்கள் முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறோம். கூட்டணி அறிவிப்பை இது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்குற ஒரு கூட்டணியாக இது அமைந்திருக்கிறது. இது ஒரு கணிசமான வாக்கு பிளவை ஏற்படுத்துமா? என்ன மாதிரியான சக்தியை தான் பெறும்? யாருக்கு சாதகமாகவும் யாருக்கு எதிராகவும், இல்ல தனக்கே ஒரு வலுவான சாதகமான சூழ்நிலையை இந்த ஒரு கூட்டணி கொண்டு வருமா? அது இன்னைக்குள்ள காலகட்டத்தில் தலைவர்களுக்கு மேல மக்களுக்குள்ள ஈர்ப்பு சக்தி ரொம்ப குறைஞ்சிட்டு இருக்குது. முக்கிய தலைவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வாக்குகள்ல பெரும்பகுதி நெகட்டிவ் ஓட்ஸ் தான் ஜாஸ்தி இருக்குது. இன்னும் சொல்ல போனா திமுகவும் அண்ணா திமுகவும் வேண்டாம்னு நினைக்கக்கூடிய வாக்காளர்கள் எண்ணிக்கை இப்ப கூடியிருக்குங்கிற ஒரு தோற்றம் இருக்குது. அந்த வாக்குகளை கவர்றதுக்கு எஸ்டாப்ளிஷ் பார்ட்டிஸான 3 பேர் முயற்சி பண்றாங்க. பாமக முயற்சி பண்ணுது, பாஜக முயற்சி பண்ணுது, இவங்களும் முயற்சி பண்ணுது. இந்த முயற்சி பண்ணக்கூடிய 3 பேர்ல இவங்க ஸ்ட்ரக்சர்ல பெட்டரா தோன்றாங்க. இந்த 3 பேர்ல இவங்க பெற்றதுங்கிறத எந்த இடத்துலயும் உறுதியா சொல்ல முடியும். பாமகவை விட பாஜக விட ஏன்னா 4 லீடர்ஸும் ஓரளவு மக்களுக்காக போராடக்கூடிய லீடர்ஸ் 4 பேர் இருக்காங்க. பிறகு கட்சியின் போது மதிமுக ஏறக்குறைய பாமகவுக்கு இணையான கட்சி 7-8 தான் கண்டஸ்ட் பண்ணாங்க, 1 தான் குறைவு. விடுதலை சிறுத்தைகள் தலித்துகளுக்காக போராடிய கட்சி, அவங்க 2 சீட் கண்டஸ்ட் பண்ணாங்க. 2 கம்யூனிஸ்டுகள் திமுக வேண்டாம் அண்ணா திமுக வேண்டாம் என்ற நிலைப்பாட்டில் உறுதியா இருந்து பண்ணிட்டு இருக்காங்க. கம்யூனிஸ்ட் நிலைப்பாட்டுகளுக்கு தான் மதிமுகவும் விடுதலை சிறுத்தைகளும் போயிருக்காங்க. தமாக அதிமுக பக்கம் போகும் அப்படின்னு ஆர்வம் சொல்லப்பட்டு வருது. இந்த அணிக்கு வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. தாண்டி இவங்க நடத்தின ஒரு கூட்டணி ஆட்சிக்கான அந்த மாநாட்டுல தமாக ரெப்ரசன்டேஷனும் போயிருந்தாங்க. சோ ஒரு இயல்பான சினர்ஜி இருக்கு அப்படின்னு அவங்களுடைய புரிதல் அப்படிங்கிறது எண்ணம். தமாக இந்த அணியில சேருமா? தமாக அவங்களோட ஆப்ஷனை கடைசி வரை ஓபன் பண்ணி தான் வச்சுப்பாங்க. திமுக வெறும் திமுக கூட சேர்றதுல அவங்களுக்கு பிரயோஜனம் இருக்கா? திமுக அணி எந்த அளவுக்கு பலப்படுதுன்னு பாப்பாங்க. அப்படி இருக்கும்போது அண்ணா திமுக தங்களுக்கு என்ன டிமாண்ட் வருதுங்கிறதா அவங்க பாப்பாங்க. திமுக அணி திமுக தேமுதிக காங்கிரஸ் சப்போஸ் பலப்படுதுன்னு வைங்க, ஒரு யூகம் தான். அப்படி இருக்கும்போது தமாகவுக்கு ஆட்டோமேட்டிக்கா அண்ணா திமுக ஒரு பார்கெனிங் வரும். அந்த டைம்ல 2 அணியில என்ன பார்கெனிங் வருதோ அதுல பெட்டர் பார்கெயின் அவங்க ஆப்ஷன் பண்ணுவாங்க. தமாக அந்த வகையில தான் பயணம் செய்யணும் நான் கருதுறேன். பல தேர்தல்கள்ல புதிய சக்தி அல்ல இந்த கூட்டணியில இருக்கக்கூடிய எந்த கட்சியும். பல தேர்தல்களை பார்த்திருக்கீங்க. பல தேர்தல்கள் அதுல உங்களுடைய வாக்கு சதவீதம், அதுல நீங்க பெற்றிருக்கக்கூடிய தொகுதிகள் இவற்றையெல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய அளவுக்கு இல்ல ஒரு 20% இல்ல ஒரு 15% இதை தாண்டுற அளவுக்கு உங்களுடைய வாக்கு சதவீதம் இருக்கா? எவ்வளவு ஒரு மாடஸ்டி எவ்வளவு அதிகமா போட்டாலும் 15% தாண்டுதான் உங்களுடைய ட்ராக் ரெக்கார்ட் அடிப்படையில பார்க்கும்போது உங்களுடைய வாக்கு சதவீதம் எல்லா கட்சிகளும் சேர்த்த ஒரு வாக்கு சதவீதம் 1 இயர்ஸ் என்னன்னா தமிழகத்துல முதல்ல என்னன்னா ஒரு வெற்றிடம் இருக்கு. ஊழல் கட்சியாக இன்றைக்கு திமுகவும் அதிமுகவும் தமிழகத்தில் மிக மோசமான ஒரு முன்னுதாரணத்தை ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்ற ஒரு வெற்றிடம் இருக்கு. மக்களிடம் மிகப்பெரிய ஒரு அதிருப்தியும் எதிர்ப்பும் இருக்கு இன்னைக்கு. அதே போல பிஜேபி தமிழகத்தை பொறுத்தளவு அது ஒரு கட்சியாக இல்லைன்னா ஒரு வலுவான கட்சியாக அது சொல்ல முடியாது. அதே போலதான் பாமக குறைந்தபட்சம் நீங்க வட மாவட்டங்களில் ஒரு 2-4 தொகுதிகளை மட்டும்தான் நாங்கள் குறிவைத்து பேச முடியுமே ஒழிய வேற இடத்தில் அவர்களுக்கு ஒன்றும் செல்வாக்கு இல்லை என்பது வெட்ட வெளிச்சமாக தெரியும். அது நம்முடைய அரசியல் விமர்சகராக இருக்கக்கூடிய அண்ணன் ரவீந்திரன் துரைசாமி பல வேளங்களில் அவர் சொல்லியிருக்கிறார்கள். இதில் தமிழகம் முழுக்க இருக்கின்ற கட்சிகள், அரசியல் செல்வாக்குள்ள வாக்கு வங்கியா இருக்கிற கட்சிகள் மதிமுக, இடதுசாரிகள், விடுதலை சிறுத்தைகள் கட்சி. இந்த கட்சிகளுக்கு இன்றைக்கு தமிழகத்தில் வெற்றிடத்தை கூட்டினா 10% கடந்த காலத்தை பார்க்கும்போது கடந்த பல தேர்தல்களை நீங்க பங்கேற்றிருக்கீங்க. உங்களுடைய வாக்கு சதவீதம் கலெக்டிவா பார்த்தா நீங்க சொல்லக்கூடிய இந்த கால்குலேஷன்ஸ் படியே 10% தாண்ட மாட்டேங்குது. இல்ல அதாவது என்னன்னா ஒவ்வொரு தேர்தலிலும் ஒரு இலக்கு ஒரு பிரச்சனை முன்னிறுத்தப்படும் ஒவ்வொரு தேர்தலிலும். ஆனால் இன்றைக்கு 2016 வருஷ தேர்தலில் இன்றைக்கு முன்னிறுத்துகின்ற மிகப்பெரிய ஒன்று எதிர்பார்ப்பு என்றால் அது மாற்றத்தை நோக்கி தமிழகம் மிக மோசமான ஒரு சூழலில் இருக்கிறது.
அந்த சூழலை மாற்ற வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு தமிழக மக்களிடம் இருக்கிறது. அந்த வகையில் இன்றைக்கு தமிழகத்தில் நீங்க எப்படி டெல்லியில ஒண்ணுமே இல்லாம கெஜ்ரிவால் ஒரு மாற்றத்தை உருவாக்கினாரோ அதே போல தமிழகத்தினுடைய ஒரு மாற்று அணியாக இருக்கக்கூடிய ஒரு இயக்கம் எது என்றால் இன்றைக்கு இந்த கூட்டணி தான், மக்கள் நல கூட்டணி தான். ஆகவே நீங்க சொல்வது பல தேர்தல்கள பல கூட்டணியில சேர்ந்து சந்தித்த கட்சி இல்லையா? உங்களுடைய பலம் அப்படிங்கிறது எல்லா தேர்தல்களையும் நீங்க பங்கேற்றிருக்கீங்க, பல கூட்டணிகள் இருந்திருக்கீங்க. உங்களுடைய பலம் அப்படிங்கிறது ஒவ்வொரு தேர்தல் ஒரு மாதிரி இருந்திருக்கு. எல்லாத்தையும் கியூமுலேட்டிவா பார்க்கும்போது அந்த கேள்வியை கேட்கிறேன். இல்ல அது என்னன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் பல்வேறு சிக்கல்கள் கூடியிருக்கிறது இன்னைக்கு. ஆனால் தமிழகத்தில் விரல் நீட்டி குற்றம் சொல்லுகின்ற தலைவர்களாக கட்சிகளாக இன்றைக்கு இந்த மக்கள் நல கூட்டணியில் இருக்கின்ற எந்த கட்சியும் எந்த தலைமையும் சொல்ல முடியாது. அந்த வகையில் இது ஒரு அப்பழுக்கற்ற ஒரு கூட்டணி தலைவர்களாக இருப்பதால் நீங்கள் சொல்வது மக்கள் இளைஞர்களிடத்திலே அடுத்த இளைய தலைமுறையில் அதிக எதிர்பார்ப்பையும் செல்வாக்கையும் உருவாக்கி இருக்குது. அந்த வகையில் தான் இன்றைக்கு கடந்த 31ஆம் தேதி எங்களுடைய திருச்சியில் நடந்த அந்த மாநாட்டில், அதாவது நாங்களே எதிர்பார்க்கவில்லை, அந்த அளவுக்கு மகளிர் மட்டும் அந்த மகளிர் மது ஒழிப்பு அந்த மாநாட்டிலே மகளிர் அதை எதிர்பார்க்காத அளவு கூடியிருக்கிறார்கள். இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கும் எந்த மாற்றமும் இல்லை. திமுக அதிமுகவுக்கு மாற்றான ஒரு ஆல்டர்னேட்டிவ்கான ஸ்பேஸ் இருக்கு. அப்பழுக்கற்ற தலைவர்கள், குற்றச்சாட்டுக்கு உள்ளாகாத தலைவர்கள், இவர்கள் இருக்கும்பொழுது அந்த வாய்ப்பை இந்த அணி பெற்று ஒரு மாற்றா உருவாகும் அப்படிங்கறது அவங்களுடைய நம்பிக்கை. இறுதியான கேள்வி, இந்த கூட்டணியுடைய மக்கள் நல கூட்டணியுடைய பலம், பலவீனம், வாய்ப்புகள் உங்களுடைய இறுதியான கருத்து. இந்த பலம் பலவீன வாய்ப்புன்னு சொல்லும்போது இப்ப இந்த ஆக்சுவலா நான் ஏற்கனவே சொல்லும்போது பார்கெனிங் பவர்னா தேமுதிக தான் ஃபர்ஸ்ட்ல இருக்குது, அடுத்தபடியா காங்கிரஸுக்கு இருக்குது. இதுதான் யதார்த்தம். இந்த கட்சிகள் திமுக அண்ணா திமுக ரெண்டு கட்சியாலுமே காயப்பட்டிருக்காங்கிறதும் உண்மையான ஒரு விஷயம் தான். காயப்பட்டிருக்காங்க. அதே மாதிரி பாமகவும் திமுக அண்ணா திமுக காயப்பட்ட ஒரு கட்சி தான், திமுகவில் காயப்பட்ட கட்சி தான் பாமக. இப்ப இவங்களோட போட்டியாளரை நம்ம பார்க்கணும்னா பாமகவையும் பாஜகவையும் தான் பார்க்கணும். அதுல இவங்க எட்ஜா நிற்கிறாங்க. இவங்க ஒரு சக்திங்கிற அளவுக்கு விரிப்பாங்களே தவிர திமுக அண்ணா திமுக மாற்றுன்னு சொல்றதுக்கோ அரவிந்த் கெஜ்ரிவால் சொல்றதுக்கோ இவங்களுக்கு அந்த இமேஜ்ல இவங்க இல்ல. காரணம் என்னன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் புது போல்ஸ் 70 தொகுதியில நின்னாரு. இப்ப நாங்க தான் அரவிந்த் கெஜ்ரிவால் அன்புமணியும் சொல்றாரு, இப்ப வைகோ திருமாவளவன் இவங்களும் சொல்றாங்க. ஆனா சொல்றது தங்களை இப்படி பெரிய அளவுல சொன்னாதான் ஓரளவாவது வாக்கு வருங்கிற ஒரு நம்பிக்கையில எல்லாரும் சொல்றதுதான். இவங்க ஏற்கனவே திமுக அதிமுகவோட அந்த மொத்த சீட்ல 10 சீட்டுக்கும் 10% குறைவான சீட்டுகள்ல போட்டியிட்ட கட்சிகள் தான். இவங்க அரவிந்த் கெஜ்ரிவால் சொல்லக்கூடிய ஒரு தன்மையில இல்ல. ஆனா அவங்க கிளைம் பண்றது இயல்பு. ரைட். இந்த தருணத்தில் நிகழ்ச்சியை நிறைவு செய்தாக வேண்டியது உங்களுடைய கணிப்பாக இருக்கு. ஒரு மாற்று சக்திக்கான தேவை இருக்கிறது. அந்த தேடலை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு வலுவான அணி எங்களுடைய அணி உள்ளபடியே வலுவாக இருக்கிறது. மேலும் வலுவான கட்சிகள் இதுல சேரும் அப்படிங்கிறது மக்கள் நல கூட்டணியுடைய நம்பிக்கை. ஒரு மாற்றாக இருக்குமா, காணல் நீராக இருக்குமா, ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துமா, இவற்றையெல்லாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். மேலும் பல கட்சிகள் சேருமா, வலு பெறுமா, பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த நிகழ்ச்சியில பங்கு பெற்ற விருந்தினர்கள் இருவருக்கும் பார்த்த நேர்களுக்கும் நன்றி, வணக்கம்.